கிறிஸ்துக்குள் அன்பாக அழைக்கப்பட்ட சகோதர சகோதரிகளே, இந்த ஒரு நாளிலும் கூட தேவன் நம்மளை ஒன்று கூட்டி, அவருடைய வார்த்தைகள நாம் தியானிக்க கிருபை செய்ததுக்காக, பிதாவாகிய தேவனுக்கு நாம் கிறிஸ்து இயேசு மூலியமாக கூட நாம் நன்றிகளை எடுத்துக் கொள்ளலாம். ஸோ இன்னைக்கு நம்மளுடைய பாடம் என்னவாக இருக்குது அப்படின்னா, பிரதர் சொன்ன வண்ணமாக, "இஸ் காட் தி ஆத்தர் ஆஃப் த பைபிள்? இஸ் காட் தி ஆத்தர் ஆஃப் த பைபிள்?" இப்போ போன வாரம் வந்து நம்ம எத பத்தி பார்த்தோம் அப்படின்னா, கிரியேஷன் பத்தி பார்த்தோம். அதாவது உண்மையாலுமே தேவன் அப்படின்ற ஒருத்தர் வந்து இருக்கிறாரா? அப்படின்ற ஒரு கேள்விய வந்து நம்ம எழுப்பி, அந்த கேள்விக்கான நிறைய பதில வந்து பைபிள்லேருந்து நம்ம பார்க்கல. இயற்கையிலேருந்து நம்ம பார்த்தோம். அதாவது நேச்சர வந்து நம்ம கொஞ்சம் சுத்தி பார்த்துட்டு வந்தோம். நேச்சர்ல வந்து நம்மளால தேவன வந்து புரிஞ்சு கொள்ள முடியுமா? அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டாக்கா, கண்டிப்பா நேச்சர்ல வந்து தேவன நம்மளால புரிஞ்சு கொள்ள முடியும். அந்த ஒரு விஷயத்த தான் நம்ம வந்து போன வாரம் பார்த்தோம். ஸோ போன வாரம் நமக்கு கிடைச்ச பதில் என்ன அப்படின்னா, எஸ், கண்டிப்பா தேவன் அப்படின்ற ஒருத்தர் வந்து இருக்கிறாரு அப்படின்ற ஒரு பதில் வந்து நமக்கு வந்து கிடைச்சுச்சு போன வாரம். ஸோ இந்த வாரம் வந்து நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, தேவன் அப்படின்ற ஒருத்தர் வந்து இருக்கிறாரு. ஆனா, அந்த தேவன், அந்த உண்மையான தேவன் பைபிள்ல தான் இருக்கிறாரா? அப்படின்ட்டு நம்மளால எப்படி புரிஞ்சு கொள்ள முடியும்? எப்படி வந்து நம்போ ப்ரூஃப் பண்றதா? அந்த அதாவது என்னன்னா, நம்ப நம்பக்கூடிய அந்த ஒரு தேவன், உண்மையான தேவன் பைபிள்ல தான் இருக்கிறாரு. அந்த தேவன் தான் இந்த பைபிள வந்து எழுதினாரு. நம்ப கையில இருக்கக்கூடிய பைபிள் வந்து இந்த தேவன் தான். அதாவது அந்த இன்டெலிஜென்ட் அண்ட் பவர்ஃபுல் கிரியேட்டர். இந்த ஒட்டுமொத்த யூனிவர்ஸ உருவாக்குன அந்த தேவன் தான் இந்த பைபிள வந்து எழுதியிருக்கிறாரு. அப்படின்ட்டு நம்மளால எப்படி ப்ரூவ் பண்ண முடியும்? எப்படி சொல்ல முடியும்? ஸோ அந்த ஒரு விஷயத்த தான் இன்னைக்கு வந்து நம்மளுடைய பாடத்துல வந்து நம்போ பார்க்க போறோம். ஸோ முதல்ல இப்போ பைபிள் அப்படின்ட்டு நம்ம எடுத்துக்கனா, பைபிள் மேல நிறைய விமர்சனங்கள் வந்து இருக்கு. நிறைய கிரிட்டிசிசம் வந்து பைபிள் மேல வந்து இருக்கு. சில பேர் வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா, பைபிள் வந்து ஒரு பழைய புக்கு. அதாவது பைபிள் இஸ் அன் ஓல்டு புக். அப்படி இல்லன்னா பைபிள் இஸ் அ டெட் புக் அப்படின்னு சொல்றாங்க. ஏன் பழைய புக்குன்னு சொல்றாங்க அப்படின்னா, பைபிள் வந்து அவுட்டேட்டட் ஆயிடுச்சு. அது வந்து இந்த மாடர்ன் ஏஜுக்கு பைபிள் அப்படின்ற ஒரு புக்க வந்து செட் ஆகாது. பைபிள்ல இருக்கக்கூடிய விஷயங்கள வந்து மாடர்ன் ஏஜ்ல நம்மளால ஃபாலோ பண்ண முடியாது. ஸோ பைபிள் வந்து ஒரு அவுட்டேட்டடான ஒரு புக் அப்படின்ட்டு அவங்க வந்து சொல்றாங்க. இன்னொரு சிலர் பேர் என்ன சொல்றாங்க அப்படின்னா, பைபிள் வந்து ஒரு பழைய மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமென்ட் மாதிரி. அதாவது பழைய மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமென்ட்ன்னு சொல்லும்போது, ஒரு மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமென்ட்ன்னு நம்ம எடுத்துட்டாக்கா, நம்ம எந்த மியூசிக் போட்டாலும், அதாவது யார் எந்த மியூசிக் போட்டாலும் மியூசிக் வரும். ஸோ அத வச்சு அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, பைபிள்ன்றது வந்து யாரு வேணாலும் எப்படி வேணாலும் பேசலாம். நீங்க ஒரு சர்ச்சுக்கு போனீங்க அப்படின்னா, ஒரு வசனத்த எடுத்துட்டு, அந்த வசனத்துக்கு ஒரு எக்ஸ்ப்ளனேஷன், ஒரு விளக்கத்த வந்து குடுப்பாங்க. நீங்க வேற சர்ச்சுக்கு போனீங்கன்னா, அதே வசனத்துக்கு வேற எக்ஸ்ப்ளனேஷன் குடுப்பாங்க. ஸோ ஒரு வசனத்த எடுத்துட்டு, நம்ப எப்படி வேணாலும் அத வந்து ப்ளே பண்ணிக்கலாம். அப்டின்ற ஒரு அர்த்தத்துல கூட சொல்றாங்க. ஸோ என்ன கேள்வி எழுப்புறாங்க அப்டின்னா, இப்போ நீங்க உண்மையான தேவன் தான் இந்த பைபிள எழுதியிருக்கிறார் அப்டின்ட்டு நீங்க சொல்றீங்கன்னா, எப்படி ஒரு வசனத்துக்கு நெறைய அர்த்தங்கள் இருக்கும். அதாவது ஒருத்தர் வந்து ஒரு வசனத்த வேற மாதிரி சொல்றாரு. இன்னொருத்தர் வந்து அந்த அதே வசனத்துக்கு வேற மாதிரி அர்த்தம் சொல்றாரு. இப்போ உண்மையான தேவன் அப்டின்னா, ஒரு கன்ஃப்யூஷனே இல்லாத தேவன் அப்டின்னா, பைபிள்ல வந்து கன்ஃப்யூஷனே இருக்கக்கூடாதே. ஏன் இவ்ளோ கன்ஃப்யூஷன் வந்து இருக்கு? ஒருத்தரும் ஒரு ஒரு மாதிரி பைபிள பத்தி சொல்றாங்களே! பைபிள்ல இருக்கக்கூடிய வசனங்கள ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு எக்ஸ்ப்ளனேஷன் வந்து குடுக்குறாங்களே! அது வந்து எப்படி சாத்தியம்? அப்டின்ட்டு நெறைய பேரு விமர்சனத்த வந்து பைபிள் மேல வந்து வைக்கிறாங்க. ஸோ இது 2 விமர்சனம். நெறைய இத தாண்டி நெறைய விமர்சனங்கள் கூட பைபிள்ல வந்து இருக்கு. ஸோ இந்த ஒரு விமர்சனத்துக்கான பதில வந்து இன்னைக்கான பாடத்துல வந்து நம்ம பார்க்கலாம். கொஞ்சம் கொஞ்சமா நம்ம வந்து பார்க்கலாம். ஸோ முதல்ல எத பத்தி பார்க்கலாம் அப்டின்னா, பைபிள் அப்டின்ற ஒரு புக்கு பத்தின சில ஃபேக்ட்ஸ். அதாவது சில தகவல் அல்லது சில இன்ஃபர்மேஷன் பைபிள பத்தி தெரிஞ்சு கொள்ள வேண்டிய சில முக்கியமான விஷயங்கள வந்து நம்ம இப்ப ஃபர்ஸ்ட்டு வந்து பார்க்கலாம். ஸோ முதல் விஷயம் என்ன அப்டின்னா, இந்த பைபிள் வந்து இட் இஸ் ஒன் ஆஃப் த ஓல்டஸ்ட் புக் இன் த வேர்ல்ட். அதாவது ரொம்ப அதாவது ரொம்ப பழைய புக். அதாவது இந்த பைபிளுக்கு வந்து ஹிஸ்டரி வந்து ரொம்ப பெருசு. அது மோர் தேன் 3000 இயர்ஸ் பிஃபோர் எழுதப்பட்ட ஒரு புக்கு தான் பைபிள். ஸோ பைபிள் அப்படின்றது வந்து ஒன் ஆஃப் த ஓல்டஸ்ட் புக் இன் த வேர்ல்ட். அது மாத்திரம் இல்ல.
இந்த உலகத்திலேயே பிரிண்டிங் மிஷின் வந்து கண்டுபிடிச்சு, ஃபர்ஸ்ட்டு பிரிண்ட் பண்ண புக் வந்து பைபிள் தான். அதாவது இந்த பிரிண்டிங் மிஷின வந்து கண்டுபிடிச்சவருடைய பேரு வந்து ஜொஹானஸ் குட்டன்பர்க். இவரு தான் பிரிண்டிங் மிஷின வந்து கண்டுபிடிச்சாரு. இவரு 1440ல தான் வந்து பிரிண்டிங் மிஷின வந்து கண்டுபிடிச்சாரு. அவரு கண்டுபிடிச்சு ஃபர்ஸ்ட்டு பிரிண்ட் பண்ண புக்கே பைபிள் தான். இப்போ நம்ம வந்து கடைக்கு போய் என்ன பண்ணுவோம், ஜெராக்ஸ் எடுப்போம். பிரிண்ட் அவுட்ஸ் எல்லாம் எடுப்போம். இதெல்லாம் வந்து எங்கருந்து தான் வந்துச்சு அப்டின்னா, இந்த ஜொஹானஸ் குட்டன்பர்க் இவரு கண்டுபிடிச்ச பிரிண்டிங் மிஷின் தான் எல்லாத்துக்குமே ஒரு ஸ்டார்ட்டிங் பாயிண்ட்டா இருந்துச்சு. அங்கருந்து தான் எல்லாமே வந்து வந்துச்சு. அப்படிப்பட்ட ஒரு பிரிண்டிங் மிஷின்ல ஃபர்ஸ்ட்டு பிரிண்ட் பண்ண புக்கே பைபிள் தான் இந்த உலகத்திலேயே. இன்னொரு விஷயம் பைபிள் பத்தி நம்ம என்ன பார்க்கலான்னா, இந்த உலகத்திலேயே அதிகமா டிரான்ஸ்லேட் ஆன புக் வந்து பைபிள் தான். அதாவது ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் கூட சொல்றாங்க. 2023 ஆஸ் ஆஃப் 2023 இந்த ஃபுல் பைபிள் அதாவது ஓல்ட் டெஸ்டமென்ட் அண்ட் நியூ டெஸ்டமென்ட் 2ம் இந்த ஃபுல் பைபிளே வந்து 740 லாங்குவேஜஸ்ல வந்து டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்கிறாங்க. அதாவது 740 லாங்குவேஜஸ்ல வந்து பைபிள வந்து டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்கிறாங்க. நியூ டெஸ்டமென்ட் மாத்திரம் 1600 லாங்குவேஜஸ்ல வந்து டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்காங்க. ஒன்லி நியூ டெஸ்டமென்ட். மற்ற சில போர்ஷன்ஸ் பைபிள்ல இருக்கக்கூடிய மற்ற சில விஷயங்கள் வந்து 3500 லாங்குவேஜஸ்ல வந்து டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்கிறாங்க. அதாவது இந்த ஒரு புக்க டிரான்ஸ்லேட் பண்ண மாதிரி வேற எந்த புக்கையும் இந்த உலகத்துல வந்து டிரான்ஸ்லேட் பண்ணதே கிடையாது. ஸோ பைபிள் தான் த மோஸ்ட் டிரான்ஸ்லேட்டட் புக் இன் த வேர்ல்ட். ஆல்மோஸ்ட் எல்லா மேஜர் லாங்குவேஜஸ்லயும் பைபிள் வந்து இருக்கும். இப்போ அடுத்த விஷயத்த வந்து நம்ம பார்க்கலாம். இப்போ நம்ம பைபிள்ன்னு சொல்றோம். அந்த வார்த்தை வந்து எங்கத்துலேருந்து வந்துச்சு அப்படின்னு கேட்டாக்கா, அது ஆக்சுவலா ஒரு கிரீக் வேர்ட். இங்க ஸ்க்ரீன்ல உங்களுக்கு தெரியும். அதாவது பிப்லோஸ் அப்படின்ற ஒரு வார்த்தையிலேருந்து தான் பைபிள் அப்படின்ற ஒரு வார்த்தை வந்து வந்துச்சு. சில பேர் வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, பைபிள்னா பேசிக் இன்ஃபர்மேஷன் பிஃபோர் லீவிங் தி எர்த் அப்படின்ட்டு ஒரு மீனிங் சொல்லுவாங்க. அதுல ஆக்சுவல் மீனிங்லாம் கிடையாது. அது ஜஸ்ட் இந்த பைபிள் அப்படின்ற ஒரு வார்த்தைக்கு வந்து ஒரு ஃபுல் ஃபார்ம் வந்து சொல்லுவாங்க. பட் ஆக்சுவல் மீனிங் எந்த ஒரு வார்த்தையிலேருந்து தான் பைபிள் அப்படின்ற ஒரு வார்த்தை வந்துச்சு அப்படின்னா, பிப்லோஸ். ஸோ இது வந்து ஒரு கிரீக் வேர்ட். இந்த பிப்லோஸ் அப்படின்றது ஆக்சுவலா ஒரு சிட்டியோட பேரு. இங்க மேப்ல நான் போட்டிருக்கேன். லெபானன் அப்படின்ற ஒரு கண்ட்ரில வந்து ஒரு சிட்டி இருக்கு. பிப்லோஸ் அப்படின்ட்டு. இப்போ இந்த மாடர்ன் டேல வந்து அந்த சிட்டியோட பேர் என்ன அப்படின்னா, ஜுபயல். பட் ஆக்சுவலா பழைய காலத்துல அந்த ஒரு சிட்டியோட பேரு வந்து பிப்லோஸ். அந்த அந்த சிட்டியோட பேர்லேருந்து தான் அ அந்த சிட்டி அந்த பிப்லோஸ் அப்படின்ற ஒரு வார்த்தைக்கே என்ன அர்த்தம் அப்படின்னா, புக்ஸ் அப்படி இல்லன்னா ஸ்க்ரால்ஸ். ஸோ பைபிள் அப்படின்ற ஒரு வார்த்தைக்கான அர்த்தம் ரொம்ப சிம்பிள் தான். இட்ஸ் அ கலெக்ஷன் ஆஃப் புக்ஸ். புக்ஸ்ன்னு சொல்லலாம் அல்லது கலெக்ஷன் ஆஃப் புக்ஸ்ன்னு சொல்லலாம். ஸோ பைபிள் அப்படின்ற வார்த்தை ஜஸ்ட் ஒரு புக் அவ்வளோதான். ஸோ இந்த இப்போ ஒரு இந்த பைபிள் அப்படின்ற ஒரு வார்த்தை நீங்க பார்க்கும்போது, இது வந்து ஆக்சுவலா ஏன் பிப்லோஸ் அப்படின்ட்டு இந்த ஒரு சிட்டியோட பேர்லேருந்து ஏன் பைபிள் அப்படின்ட்டு வச்சாங்க அப்படின்னா, இந்த சிட்டி வந்து எதுக்கு ஃபேமஸ் அப்படின்னா, பாப்பிரஸ் ட்ரேடுக்கு ஃபேமஸ். பாப்பிரஸ் அப்படின்னும்போது நீங்க பார்க்கலாம். அது வந்து ஒரு செடி, ஒரு பிளான்ட். பழைய காலத்துல வந்து இந்த ஒரு பிளான்ட்ட எடுத்து தான் அவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா, பேப்பர்ஸ்லாம் தயாரிச்சாங்க. பேப்பர்ஸ் அந்த ஸ்க்ரால்ஸ் இப்ப இந்த ஸ்க்ரால்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா? ஸோ இதெல்லாமே இந்த பிளான்ட்லேருந்து தான் அந்த பழைய காலத்துல அந்த ஏன்ஷியன்ட் வேர்ல்டுல இதுலேருந்து தான் தயாரிச்சாங்க. இது அதிகமா எங்க வந்து வளர்ந்துச்சு அப்படின்னா, இந்த ரிவர் கிட்ட தான் இது வந்து அதிகமா வளர்ந்துச்சு. ஸோ ஈஜிப்ட் வந்து என்ன பண்ணாங்க அப்டின்னா, இந்த ஒரு பாப்பிரஸ வந்து ஒரு ஷீட்ஸ் அந்த பேப்பர் டைப்ல அத கன்வெர்ட் பண்ணி, அத வந்து வேற அதாவது பிப்லோஸ் பிப்லோஸ் அப்டின்ற சிட்டிக்கு வந்து எக்ஸ்போர்ட் பண்ணாங்க. பிப்லோஸ் அப்டின்ற சிட்டிக்கு எக்ஸ்போர்ட் பண்ணி, அங்கத்துலருந்து பிப்லோஸ்லேருந்து என்ன ஆச்சு அப்டின்னா, இந்த ஒரு பாப்பிரஸ் அப்டின்ற இந்த ஒரு ஷீட்ஸ் எல்லா கண்ட்ரீஸ்க்கும் வந்து டிஸ்ட்ரிபியூட் ஆச்சு. ஸோ பிப்லோஸ் அப்டின்றது வந்து ஒரு மெயின் ஹப். அதாவது இந்த பாப்பிரஸ் டிஸ்ட்ரிபியூஷனுக்கான ஒரு மெயின் ஹப்பாவே மாறிடுச்சு. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப நீங்க பெங்களூர் எடுத்துக்கிட்டீங்க அப்டின்னா, ஐடிக்கு வந்து ஒரு மெயின் ஹப் அப்டின்னு சொல்லுவாங்க. இப்போ வேற சிட்டீஸ் நீங்க எடுத்துக்கிட்டீங்க அப்டின்னா, ஒரு சிட்டி ஒரு விஷயத்துக்கும் ஃபேமஸா இருக்கும். அதே மாதிரி இந்த பிப்லோஸ்
அப்படின்ற ஒரு சிட்டி வந்து எதுக்கு ஃபேமஸா இருந்துச்சு அப்படின்னா, இந்த பாப்பிரஸ் அப்படின்ற ஒரு விஷயத்துக்கு வந்து ஃபேமஸா இருந்துச்சு. ஏன்னா, இங்கருந்து தான் எல்லா தேசங்களுக்கும் அந்த ஒரு பேப்பர், அந்த ஒரு பாப்பிரஸால செய்யப்பட்ட அந்த ஒரு ஸ்க்ரால்ஸ் அல்லது அந்த ஒரு ஷீட்ஸ் எல்லா கண்ட்ரிக்கும் வந்து டிஸ்ட்ரிபியூட் ஆச்சு. இப்போ நம்மகிட்ட பேப்பர் அப்படின்ட்டு இருக்கு இல்லையா? அந்த பேப்பர்ன்ற வார்த்தை கூட இந்த பாப்பிரஸ் அப்படின்ற இந்த ஒரு பிளான்ட்லேருந்து வந்த வார்த்தை தான் பேப்பர். ஸோ, அதனால தான் அந்த சிட்டி வந்து இந்த ஒரு பாப்பிரஸ்க்கு இந்த அ புக்ஸுக்கு வந்து ரொம்ப ஃபேமஸா இருந்ததால தான் அதுக்கு வந்து பிப்லோஸ் அப்படின்ட்டு பேர் வச்சாங்க. அங்கத்துலருந்து எடுக்கப்பட்ட வார்த்தை தான் பைபிள். ஸோ, பைபிள் அப்படின்னும்போது நத்திங் பட் இட் இஸ் அ கலெக்ஷன் ஆஃப் புக்ஸ் அவ்வளோதான். ஸோ, இப்போ நம்ம நெறைய புக்ஸ்லாம் யூஸ் பண்றோம். அந்த புக்குன்ற வார்த்தையே இங்கருந்து தான் வந்துச்சு. இந்த பிப்லோஸ் அப்படின்ற ஒரு சிட்டிலேருந்து தான் அந்த புக் அப்படின்ற ஒரு வார்த்தையே வந்து வந்துச்சு அப்படின்ட்டு நம்ம பார்க்குறோம். இப்போ பைபிள் அப்படின்றது வந்து ஒரு கலெக்ஷன் ஆஃப் புக்ஸ் அப்படின்ட்டு நம்ம பார்த்துட்டோம். இந்த பைபிள்ல வந்து எத்தனை புக்ஸ் இருக்கு அப்படின்னா, 66 புக்ஸ் இருக்கு. 66 புக்ஸ். ஸோ இந்த பைபிள் வந்து 2ஆ வந்து 2 டிவிஷன் இருக்கு இந்த பைபிள்ல. ஒண்ணு வந்து ஓல்ட் டெஸ்டமென்ட். இன்னொன்னு வந்து நியூ டெஸ்டமென்ட். ஓல்ட் டெஸ்டமென்ட், நியூ டெஸ்டமென்ட் உங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கும். அதாவது ஓல்ட் டெஸ்டமென்ட் அப்படின்னும்போது, ஜீசஸ் கிறிஸ்ட்டுக்கு முன்னாடி நடந்த விஷயங்கள். அதே மாதிரி நியூ டெஸ்டமென்ட் அப்படின்னும்போது, ஜீசஸ் கிறிஸ்ட்டுக்கு அப்புறம் நடந்த விஷயங்கள். ஸோ இந்த ஓல்ட் டெஸ்டமென்ட்ல வந்து எவ்வளோ புக்ஸ் இருக்கு அப்படின்னா, கிட்டத்தட்ட 39 புக்ஸ். ஜெனிசிஸ்லேருந்து மலாக்கி வரைக்கும். இப்போ ஜெனிசிஸ் அப்படின்றது ஒரு புக். எக்ஸோடஸ் அப்படின்றது ஒரு புக். ஸோ கிட்டத்தட்ட 39 புக்ஸ் இருக்கு ஓல்ட் டெஸ்டமென்ட்ல. நியூ டெஸ்டமென்ட்ல வந்து எவ்வளோ புக்ஸ் இருக்கு அப்படின்னா, 27 புக்ஸ். மேத்யூ டூ ரெவல்யூஷன். அதாவது த காஸ்பல் ஆஃப் மேத்யூ அங்கத்துலேருந்து ரெவல்யூஷன் வரைக்கும் 27 புக்ஸ் வந்து இருக்கு. நியூ டெஸ்டமென்ட்ல. ஸோ டோட்டல் பைபிள் அப்படின்னு எடுத்துக்கினா, பைபிள்ல வந்து எவ்வளோ புக்ஸ் இருக்கு அப்படின்னா, 66 புக்ஸ் இருக்கு பைபிள்ல. ஸோ இந்த பைபிளோடைய ஹிஸ்ட்ரி வந்து எவ்வளோ பெரிய ஹிஸ்ட்ரி அப்படின்னா, இந்த நம்ம பார்த்தோம் 66 புக்ஸ் இருக்கு. இந்த பைபிள் ஆக்சுவலா எவ்வளோ ஆத்தர்ஸ் இந்த பைபிள வந்து எழுதியிருக்கிறாங்க அப்படின்னும்போது, கிட்டத்தட்ட 40 ஆத்தர்ஸ் 40 பேர் பைபிள வந்து எழுதியிருக்கிறாங்க. ஸோ பழைய ஏற்பாடு அதாவது 39 புக்ஸ் இந்த 39 புக்ஸ் எழுதுறதுக்கு, இந்த ஓல்ட் டெஸ்டமென்ட் எழுதுறதுக்கு எவ்வளோ வருஷங்கள் ஆச்சு அப்படின்னா, 1600 இயர்ஸ். ஓல்ட் டெஸ்டமென்ட் மாத்திரமே எழுதி முடிக்கிறதுக்கு 1600 இயர்ஸ் ஆச்சு. நியூ டெஸ்டமென்ட் எழுதி முடிக்கிறதுக்கு எவ்வளோ வருஷங்கள் ஆச்சு அப்படின்னா, 100 இயர்ஸ் 100 வருஷங்கள். ஸோ டோட்டலா பைபிள எழுதி முடிக்கிறதுக்கு 1700 இயர்ஸ் ஆயிருக்கு. அதாவது கிட்டத்தட்ட 1700 வருஷங்கள். ஹிஸ்ட்ரியிலேயே ஒரு புக்க எழுதுறதுக்கு இவ்ளோ வருஷங்கள் வந்து ஆனதே கிடையாது. மேக்ஸிமம் ஒரு 500 இயர்ஸ் இல்லனா 1000 இயர்ஸ் அவ்வளோதான். அதுக்கு மேல இல்லவே இல்ல. பட் பைபிள் அப்படின்ற ஒரு புக் வந்து 1700 இயர்ஸ் ஆச்சு எழுதி முடிக்கிறதுக்கு. அதே மாதிரி ஒரு புக்குன்னு எடுத்துக்கினா, ஆத்தர்ஸ் வந்து எவ்வளோ பேர் இருப்பாங்க அப்படின்னா, ஒரு ஒருத்தர் இல்லன்னா 2 பேர், இல்லன்னா 5 பேர், இல்லன்னா 10 பேர் அப்படிதான் ஆத்தர்ஸ் வந்து இருப்பாங்க. ஆனா, பைபிளுக்கு மாத்திரமே எவ்வளோ ஆத்தர்ஸ் அப்படின்னா, 40 ஆத்தர்ஸ் 40 பேரு பைபிள வந்து எழுதியிருக்கிறாங்க. இந்த 40 பேரும் வந்து ஒரே காலகட்டத்தில வாழ்ந்தவர்கள் கிடையாது. இந்த 40 பேரும் வேற வேற காலகட்டத்தில வாழ்ந்தவர்கள். ஸோ கிட்டத்தட்ட 40 ஆத்தர்ஸ் 1700 இயர்ஸ் வந்து இந்த பைபிள எழுதி முடிச்சிருக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரியான ஒரு ஹிஸ்ட்ரி வந்து இந்த வேர்ல்டுலயே வேற எந்த புக்குக்கும் இல்ல. 40 ஆத்தர்ஸ் வந்து சேர்ந்து எந்த புக்கும் எழுதுனது கிடையாது. அதே மாதிரி ஒரு புக்க எழுதி முடிக்கிறதுக்கு 1700 இயர்ஸும் ஆனதும் கிடையாது. ஸோ பைபிள் அப்படின்ற ஒரு புக்குக்கு இருக்கக்கூடிய ஹிஸ்ட்ரி வேற எந்த புக்குக்கும் இல்ல. அதே மாதிரி இந்த பைபிள வந்து அ ம் ஆக்சுவலா 3 லாங்குவேஜஸ்ல எழுதியிருக்கிறாங்க. 3 டிஃபரண்ட் லாங்குவேஜஸ். ஸோ ஓல்ட் டெஸ்டமென்ட் நீங்க பார்த்தீங்கன்னா, மெயினா ஓல்ட் டெஸ்டமென்ட் வந்து ஹீப்ரூல எழுதுனாங்க. அ பட் சில பார்ட்ஸ் மாத்திரம் அராமிக்ல வந்து எழுதியிருக்கிறாங்க. நியூ டெஸ்டமென்ட் கம்ப்ளீட்டாவே கிரீக்ல வந்து எழுதியிருக்கிறாங்க. ஸோ கிட்டத்தட்ட 3 லாங்குவேஜஸ்ல வந்து பைபிள வந்து எழுதியிருக்கிறாங்க. ஹீப்ரு, அராமிக், கிரீக். அது மாத்திரம் இல்ல, இயேசு கிறிஸ்து. ஜீசஸ் கிறிஸ்ட் அவர் இருக்கக்கூடிய அந்த ஒரு டைம்ல வந்து அவர் பேசின லாங்குவேஜ் வந்து அராமிக். அராமிக் லாங்குவேஜ்ல தான் இயேசு கிறிஸ்து கூட பேசினார்.
இயேசு கிறிஸ்து அப்போஸ்தலர்ஸ் எல்லாருமே மோஸ்ட்டா இந்த அராமிக் லாங்குவேஜ் தான் அவங்க வந்து அங்க யூஸ் பண்ணாங்க. இப்போ பைபிள் இப்போ பார்த்தோம் 3 டிஃபரண்ட் லாங்குவேஜஸ்ல வந்து பைபிள் வந்து எழுதப்பட்டிருக்கு. அதே மாதிரி கிட்டத்தட்ட 3 கான்டினென்ட்ஸ்ல இந்த பைபிள வந்து எழுதியிருக்கிறாங்க. அதாவது ஒரு புக்கும் ஜெனிசிஸ், ரெவல்யூஷன் இந்த மாதிரி சில புக்ஸ் வந்து அதாவது மோஸ்ட் ஆஃப் த புக்ஸ் ஏசியா. ஏசியா அப்படின்னும்போது இஸ்ரேல், அந்த மிடில் ஈஸ்ட் அந்த பகுதியில தான் எழுதியிருக்கிறாங்க. சில புஸ்தகங்கள் எழுதும்போது யூரோப்ல வந்து எழுதியிருக்கிறாங்க. சில புஸ்தகங்கள் இருக்கும்போது ஆஃப்ரிக்கா. ஆஃப்ரிக்கான்னு சொல்லும்போது இந்த ஈஜிப்ட், எத்தியோப்பியா அந்த பக்கம் சில பகுதிகள வந்து எழுதியிருக்கிறாங்க. ஸோ இது எல்லாமே ஒண்ணா சேர்க்கும்போது தான் 66 புக்ஸ் அதாவது பைபிள் அ அப்படின்ட்டு நம்ம வந்து பார்க்குறோம். இது எல்லாமே எழுதி ஒண்ணா சேர்க்கும்போது தான் ஓல்ட் டெஸ்டமென்ட் அண்ட் நியூ டெஸ்டமென்ட் வந்துச்சு. ஸோ டோட்டலா 66 புக்ஸ். இத எழுதி முடிக்கிறதுக்கு 1700 இயர்ஸ் வந்து ஆயிருக்கு. ஸோ இது வந்து பைபிளுடைய சில ஃபேக்ட்ஸ். இப்போ நம்ப பார்க்கும்போது கிட்டத்தட்ட 40 பேர் எழுதியிருக்கிறாங்க. வேற வேற காலகட்டத்திலருந்து எழுதியிருக்கிறாங்க. அதாவது இப்ப 40 பேருன்னு சொல்லும்போது, ஜெனிசிஸ எழுதினவர் வந்து ரெவல்யூஷன எழுதும்போது உயிரோட இல்ல. ஜெனிசிஸ் எழுதினவர் வந்து ஜெனிசிஸ் எழுதிட்டு இறந்து போயிட்டாரு. ரெவல்யூஷன எழுதினவர் வந்து அவரு வேற காலகட்டத்திலருந்து தான் கிட்டத்தட்ட ஜெனிசிஸ் எழுதினவருக்கும், ரெவல்யூஷன் எழுதினவருக்கும் கிட்டத்தட்ட ஒரு 2000, 3000 வருஷம் கேப். ஸோ வேற வேற காலகட்டத்தில வந்து எழுதியிருக்கிறாங்க. இந்த ஆத்தர்ஸ் வந்து வேற வேற காலகட்டத்தில வாழ்ந்தவங்க. பிளஸ் வேற வேற லாங்குவேஜஸ் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் பார்த்தோம். வேற வேற லாங்குவேஜஸ்ல கூட இத எழுதியிருக்கிறாங்க. பிளஸ் வேற வேற கான்டினென்ட்ஸ் ஏசியா, ஆஃப்ரிக்கா, யூரோப் இந்த மாரி வெவ்வேறு பகுதிகள்ல வந்து விஷயத்த வந்து எழுதியிருக்கிறாங்க. இப்போ வந்து நமக்கு ரொம்ப ஆச்சரியமான ஒரு விஷயம் என்ன அப்டின்னா, 40 பேரு வேற வேற காலகட்டத்தில வாழ்ந்தவங்க. ஆனா, இந்த 40 பேரும் ஒரே விஷயத்த பத்தி தான் எழுதியிருக்கிறாங்க. அதாவது இந்த 40 பேரும் எழுதின விஷயங்கள் வந்து ஒண்ணுக்கு ஒண்ணு ஒத்துப்போது. அதாவது ஜெனிசிஸ அ எழுதினவரும், ரெவல்யூஷனுக்கு ரெவல்யூஷன் எழுதினவரும் ஒண்ணுக்கு ஒண்ணு ஒத்துப்போது. எப்படி அப்படின்னும்போது, ஜெனிசிஸ எழுதினவர் வந்து என்ன எழுதியிருப்பார் அப்படின்னா, ஆதாம் வந்து விழுந்துட்டாரு. ஆதாம் வந்து ஃபால் ஆயிட்டாரு அப்படின்ட்டு எழுதியிருப்பாரு. ஆதாம் வந்து மரணத்திலயும், பாவத்திலயும் விழுந்துட்டாரு அப்படின்ட்டு ஜெனிசிஸ்ல எழுதினவர் வந்து எழுதியிருப்பாரு. ரெவல்யூஷன்ல வந்து என்ன பண்ணுவார் அப்படின்னா, அவரு அந்த விழுந்து போன ஆதாமை தேவன் வந்து எப்படி காப்பாத்துறாரு அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து ரெவல்யூஷன்ல எழுதியிருப்பாரு. ஸோ அப்படியே ஒரு மூவி மாதிரி இருக்கும். அந்த மூவி ஸ்டார்ட் ஆயி அந்த மூவி எண்ட் ஆகும்போது எப்படி இருக்குமோ, அந்த மாதிரி வந்து பைபிள் வந்து இருக்கும். ஸோ நடுவுல வந்து அந்த ப்ராசஸ் விழுந்து போன அந்த ஒரு மனுஷன தேவன் எப்படி காப்பாத்துறாரு அப்படின்றது தான் நடுவுல இருக்கக்கூடிய அந்த ஒரு புக்ஸ். ஸோ 40 பேரு வேற வேற காலகட்டம். ஆனா எல்லாருமே கிட்டத்தட்ட ஒரே விஷயத்த பத்தி தான் வெவ்வேறு கோணத்துல வந்து அவங்க எழுதுறாங்க. ஸோ இது வந்து ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு பாயிண்ட்டா வந்து இருக்கு பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். ஸோ இது வந்து நம்ப இதுலேருந்து நம்ம என்ன புரிஞ்சுக்கலாம் அப்டின்னா, பைபிள் அப்டின்றது வந்து ஒரு மனுஷனுடைய ஒரு விஸ்டமால, ஒரு மனுஷனுடைய ஞானத்தால, அறிவால எழுதப்பட்ட ஒரு புஸ்தகமான்னு கேட்டாக்கா, கிடையவே கிடையாது. பைபிள் இஸ் டிவைன்லி இன்ஸ்பயர்ட் புக். டிவைன்லி இன்ஸ்பயர்ட் புக் அப்படின்னு சொல்லும்போது, தேவனுடைய ஆவியினால வழிநடத்தப்பட்டு தான் இந்த 40 பேரும் பைபிள வந்து எழுதுனாங்க. அவங்களுடைய சொந்த ஆவியில, அவங்களுடைய சொந்த ஞானத்தில வந்து எழுதல. கண்டிப்பா ஏன்னா இந்த 40 பேரும் எழுதியிருக்கிற விஷயங்கள நம்ம படிச்சு பார்க்கும்போது ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். ஏன்னா எல்லாருமே கிட்டத்தட்ட ஒரே ஒரு விஷயத்த வேற வேற கோணத்திலருந்து அவங்க எழுதியிருப்பாங்க. ஸோ அதனால இந்த 40 பேரும் வந்து எப்படி எப்படி இது சாத்தியம்? எப்படி வந்து வேற வேற காலகட்டத்தில வாழ்ந்தவங்க வந்து ஒரே விஷயத்த எழுதியிருப்பாங்க? அப்படின்ட்டு ஒரு கேள்வி வரும்போது, கண்டிப்பா இது எப்படி தான் சாத்தியம் அப்படின்னா, மனுஷனுடைய ஒரு ஞானத்தால இது சாத்தியமே கிடையாது. தேவன் அந்த ஒரு பவர்ஃபுல்லான, இன்டெலிஜென்ட்டான கிரியேட்டர் தான் என்ன பண்ணியிருக்கணும் அப்படின்னா, இவங்க எல்லாரையுமே வந்து கைட் பண்ணியிருக்கணும். அவருடைய பவர் மூலியமா என்ன எழுதணும், என்ன எழுதக்கூடாது அப்படின்ற ஒரு விஷயத்தால, அவர் வந்து அவருடைய பவர் மூலியமா, அவருடைய ஹோலி ஸ்பிரிட் மூலியமா, அவர் வந்து என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா, எல்லாருமே வந்து கைட் பண்ணியிருக்கிறாரு. ஸோ இது எப்படி நம்ம ப்ரூவ் பண்றது அப்படின்ட்டு நம்ம சில வசனங்கள வந்து நம்ம பார்க்கலாம். ஸோ முதல்ல இந்த ஒரு வசனத்த வந்து நம்ம படிக்கலாம். 2 பேதுரு 2ஆம் அதிகாரம் 20, 21. 2 பீட்டர் 2ண்ட் சாப்டர் 20, 21. பார்த்திபன் பிரதர் படிக்கிறீங்களா தமிழ்ல? எஸ் பிரதர். 2 பேதுரு
2ஆம் அதிகாரம் 20, 21 வசனங்கள். கர்த்தரும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவிலே உலகத்தின் அசுத்தத்திற்கு தப்பினவர்கள் மறுபடியும் அவைகளின் சிக்கிக்கொண்டு ஜெயிக்கப்பட்டால் பிரதர் அவர்களுடைய சாரி பிரதர். 2 பேதுரு 1ஆம் அதிகாரம் 20, 21. 2 பீட்டர் ஃபர்ஸ்ட் சாப்டர் 20, 21. இங்க ராங்கா போட்டிருக்கு. ஓகேங்க பிரதர். 2 பேதுரு 1ஆம் அதிகாரம் 20, 21 வசனங்கள். வேதத்தில் உள்ள எந்த தீர்க்க தரிசனமும் சுய தோற்றமுடைய பொருளை உடையதாயிராது என்று நீங்கள் முந்தி அறிய வேண்டியது. தீர்க்க தரிசனமானது ஒரு காலத்திலும் மனுஷருடைய சித்தத்தினாலே உண்டாகவில்லை. தேவனுடைய பரிசுத்த மனுஷர்கள் பரிசுத்த ஆவினாலே ஏவப்பட்டு பேசினார்கள். அதாவது அந்த 21ஆம் வசனத்தை ஒண்டி மறுபடியும் படிங்க பிரதர். தீர்க்க தரிசனமானது ஒரு காலத்திலும் மனுஷருடைய சித்தத்தினாலே உண்டாகவில்லை. தேவனுடைய பரிசுத்த மனுஷர்கள் பரிசுத்த ஆவியினாலே ஏவப்பட்டு பேசினார்கள். பரிசுத்த ஆவியினாலே ஏவப்பட்டு அவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா பேசியிருக்காங்க. அவங்களுடைய சொந்த சித்தத்தினாலயோ, அவங்களுடைய சொந்த ஞானத்தினாலயோ கண்டிப்பா அவங்க எழுதியிருக்கிற விஷயங்கள் கிடையாது. தேவனுடைய ஆவியினாலே அவங்க வந்து ஏவப்பட்டு பேசியிருக்கிறாங்க அப்படின்ட்டு நம்ம பார்க்குறோம். இன்னொரு வசனத்த கூட நம்ம படிக்கலாம். 2 தீமோத்தி 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். 2 தீமோத்தி 3rd சாப்டர் 16th verse. 2 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் 16வது வசனம். வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவ ஆவியினால் அருளப்பட்டிருக்கிறது. போதும் பிரதர். வேத வாக்கியங்கள் எல்லாமே தேவ ஆவியினால் அருளப்பட்டிருக்கு. அதாவது ஸ்கிரிப்சர்ஸ் ஆர் பிரெத்ட் பை காட் அப்படின்ட்டு இருக்கும். ஸோ நம்ம படிக்கக்கூடிய ஒவ்வொரு வசனமும், ஒவ்வொரு விஷயங்களும் தேவனுடைய ஆவியினால ஏவப்பட்டு தான் அந்த மனுஷர்கள் வந்து எழுதுனாங்க. அவங்களுடைய சொந்த சித்தத்தினாலயோ, அவங்களுடைய சொந்த ஞானத்தினாலயோ அவங்க வந்து எழுதல அப்படின்ட்டு நம்ம வந்து இங்க புரிஞ்சுக்கலாம். இதுக்கு சில நம்ம ப்ரூஃப் கூட பார்க்கலாம் பாருங்க. ஸோ முதல்ல இப்போ ஜெனிசிஸ் வந்து எதுக்கு ஃபேமஸ் அப்படின்னா கிரியேஷன். ஜெனிசிஸ் ஸ்டார்ட் பண்ணும்போது இன் த பிகினிங் காட் கிரியேட்டட் தி ஹெவன்ஸ் அண்ட் தி எர்த் அப்படின்ட்டு தான் வசனம் இருக்கும். ஸோ ஜெனிசிஸ் ஃபர்ஸ்ட் சாப்டர், செகண்ட் சாப்டர் எல்லாமே எதை பற்றி பேசும் அப்படின்னா கிரியேஷன். அதாவது 6 நாட்கள் தேவன் வந்து உருவாக்குனாரு. 7வது நாள் தேவன் வந்து ஓய்ந்திருந்தார். 7th டே ஹி ரெஸ்டட் அப்படின்ட்டு இருக்கும். ஸோ மனுஷனை வந்து 6வது நாள் தான் உருவாக்குறார் அப்படின்ட்டு இருக்கும். ஸோ இந்த ஜெனிசிஸை வந்து எழுதினவர் யார் அப்படின்ட்டு நம்ம பார்க்கும்போது மோசஸ் தான் ஜெனிசிஸை வந்து எழுதினார். இப்போ நமக்கு இங்க என்ன கேள்வி வருது அப்படின்னா, இப்போ தேவன் வந்து ஆதாம உருவாக்கும் போது மோசஸ் வந்து அங்க இருந்தாரா? மோசஸ் வந்து அங்க இல்ல. ஏன்னா மோசஸே எப்போ வர்றாரு அப்படின்னா, ரொம்ப வருஷம் காலம் கடந்து தான் ஒரு 1000 வருஷம் தாண்டின பிறகு தான் மோசஸே வந்து வராரு. அப்படி இருக்கும்போது, மோசஸ் அங்க இல்ல. தேவன் வந்து இந்த 6 நாட்கள் சிருஷ்டிக்கும்போது மோசஸ் அங்க இருந்து பார்த்தாரான்னு கேட்டாக்கா, அந்த இடத்துல மோசஸே கிடையாது. மோசஸ் அந்த விஷயங்கள பார்க்கவும் இல்ல. அப்படி இருக்கும்போது, எப்படி மோசஸால இந்த விஷயங்கள் பத்தி எழுத முடிஞ்சுச்சு? ஏன்னா ஜெனிசிஸோட ஆத்தர் வந்து மோசஸ் தான். இந்த ஒரு விஷயங்கள பார்க்காமலே, அவரால எப்படி இவ்ளோ தெளிவா இந்த விஷயங்கள் பத்திலாம் அவரால எழுத முடிஞ்சுச்சு? ஸோ இதுவே நம்ம என்ன புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, மோசஸ் அவருடைய சொந்த ஞானத்தினால இந்த விஷயங்கள் எல்லாமே எழுத முடியும் அப்படின்னா, கண்டிப்பா கிடையாது. கிரியேஷன் பத்தி எப்படி அவரு பார்க்காத ஒரு விஷயத்த பத்தி அவரால எழுதவே முடியாது. பட் அவரு எழுதியிருக்கிறார் அப்படின்னா, கண்டிப்பா இது ஏதோ ஒரு பவர் தான் அவர வந்து கைட் பண்ணி, இந்த ஒரு விஷயத்த வந்து எழுத வச்சிருக்கு. ஏதோ ஒரு பவர் தான் அவருக்கு அந்த காடோடைய அந்த ஒரு ஹோலி ஸ்பிரிட் தான் இவரு என்ன பண்ணியிருக்கா அப்படின்னா, இந்த விஷயங்கள் எல்லாமே எழுத வச்சிருக்கு அப்படின்ட்டு நம்ம பார்க்குறோம். சில பேர் கூட என்ன கொஸ்டின் எழுப்பலாம் அப்படின்னா, ஒருவேளை மோசஸ் வந்து அவருக்கு என்ன தோணுச்சோ அத கூட இங்க எழுதியிருக்கலாம். அதாவது காடோடைய பவர் கைடன்ஸ் இல்லாம அவருக்கு தோணுனத இங்க வந்து எழுதியிருப்பாரு. அப்படின்ட்டு கூட சில பேர் வந்து சொல்லலாம். ஆனா, இந்த கிரியேஷன் டேஸ் வந்து சயின்டிஃபிக்கலா கூட ப்ரூவ் பண்ண முடியும். மோசஸ் வந்து ஆக்சுவலா சயின்டிஸ்ட் கிடையாது. இவ்ளோ தெளிவா கிரியேஷன பத்தி எழுதுறதுக்கு. ஆனா தெளிவா கிரியேஷன பத்தி ஒரு ஒரு நாளும் தேவன் எந்தெந்த விஷயத்த வந்து உருவாக்குனார், அப்படின்ற ஒரு ஆர்டர்ல வந்து கரெக்ட்டா மோசஸ் வந்து எழுதியிருப்பாரு. இப்போ ஒரு எக்ஸாம்பிள் கூட நீங்க பார்த்தீங்கன்னா, இந்த 6வது நாள் தான் தேவன் என்ன பண்றாருன்னா, மனுஷன வந்து உருவாக்குறார்.
தேவன் என்ன பண்ணியிருக்கலாம், முதல் நாள்லயே வந்து மனுஷன வந்து உருவாக்கியிருக்கலாம். ஆனா அவரு அப்படி பண்ணல. காரணம் என்னன்னா, இந்த ஒரு 5 நாட்கள் தேவன் வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ முதலாம் நாள்லயே மனுஷன் வந்து உருவாக்கி வச்சிருந்தார் அப்படின்னா, இன்னும் பூமிய இன்னும் ரெடி பண்ணல. இன்னும் சன் இல்ல, மூன் இல்ல, அப்புறமா ஸ்கை, வாட்டர் இத வந்து இன்னும் செப்பரேட் பண்ணல. இன்னும் பிளான்ட்ஸ் வரல. பிளான்ட்ஸே வந்து 3வது நாள் தான் உருவாக்குறாரு. இப்போ ட்ரீஸ் அண்ட் பிளான்ட்ஸ் இருந்தா தான் நமக்கு வந்து ஆக்ஸிஜன் கிடைக்கும். இப்போ மனுஷர்களுக்கு ஆக்ஸிஜன் எங்கத்திலிருந்து வருது? அந்த ட்ரீஸ் அண்ட் பிளான்ட்ஸ்லேருந்து தான் வருது. ட்ரீஸ் அண்ட் பிளான்ட்ஸ் இல்லாதபோதே எப்படி தேவன் வந்து உருவாக்கியிருப்பாரான்னு கேட்டாக்கா இல்ல. ஸோ இந்த ஒரு கிரியேஷன் டேஸே எப்படி இருக்கு அப்படின்னா, தேவன் கரெக்ட்டா நம்மள 6வது நாள் வந்து ஏன் உருவாக்குறார்ன்னா, ஆடம வந்து 6த் டே வந்து ஏன் உருவாக்குறார் அப்படின்னா, ஆடம் இந்த பூமியில வாழ்றதுக்கு தேவையான எல்லா விஷயங்களும் முதல்ல உருவாக்கிட்டு, முதல்ல செஞ்சுட்டு, அதுக்கப்புறமா தான் ஆதாம வந்து உருவாக்குறாரு. ஸோ ஃபர்ஸ்ட்டு தேவன் வந்து ரெடி பண்றாரு. ப்ராப்பரா ரெடி பண்ணி, மனுஷனுக்கு தேவையான எல்லா விஷயங்களையும் இந்த அர்த்ல வந்து ரெடி பண்ணி, அதாவது மனுஷனுக்கு ஆக்ஸிஜன் தேவ, சாப்பாட்டு தேவ, ப்ராப்பரான ஒரு அட்மாஸ்பியர் தேவ. இது எல்லாத்தையுமே ஃபர்ஸ்ட்டு ரெடி பண்ணி, அதுக்கப்புறமா தான் மனுஷன் வந்து உருவாக்குறார். மோசஸ் வந்து சயின்டிஸ்ட் கிடையாது. இந்த விஷயங்கள் எல்லாம் இவ்ளோ தெளிவா ஆர்டர்ல எழுதுறதுக்கு. ஆனா மோசஸ் ப்ராப்பரா ஆர்டர்ல வந்து எழுதியிருக்கிறாரு எல்லா விஷயங்களும். ஏதோ அவரு அங்க இருந்து பார்த்த மாதிரியே எல்லா விஷயங்களையும் ஒன் பை ஒன்னா எழுதியிருக்கிறாரு. ஸோ இதுலேருந்து நம்ம என்ன புரிஞ்சுக்கலாம் அப்டின்னா, கண்டிப்பா இது வந்து ஒரு மனுஷனால எழுதப்பட்ட ஒரு விஷயம் கிடையாது. தேவனுடைய ஆவினால ஏவப்பட்டு தான் இந்த ஒரு விஷயத்த வந்து மோசஸ் எழுதியிருக்கிறாரு அப்டின்ட்டு நம்ம வந்து புரிஞ்சுக்கலாம். இப்போ இந்த விஷயத்த பத்தி அதாவது இந்த அ போன போன வாரம் கூட நம்ம எத எத பத்தி பார்த்தோம் அப்டின்னா, ஸ்டார்ஸ். ஸ்டார்ஸ பத்தி வந்து நம்ம பார்த்தோம். இப்ப இந்த ஸ்க்ரீன்ல பார்க்கும்போது கூட அந்த அ சில நட்சத்திரங்களுடைய பேர் வந்து யோபுல வந்து வரும். யோபு 38ஆம் அதிகாரம் 31ஆம் வசனத்தில கூட வரும். ஸோ இந்த ஒரு நட்சத்திரங்கள வந்து சில சயின்டிஸ்ட்லாம் படிச்சுட்டு ரொம்ப ஆச்சரியப்பட்டாங்க. அதாவது ஆக்சுவலா இந்த நட்சத்திரங்கள் வந்து உண்மையாலுமே இருக்கு. உண்மையாலுமே ரிசர்ச் பண்ணியிருக்கிறாங்க. இப்படிப்பட்ட நட்சத்திரங்கள் வந்து இருக்கா அப்படின்ட்டு ரிசர்ச் பண்ணி கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. ஆமா, இப்படிப்பட்ட நட்சத்திரங்கள் வந்து உண்மையாலுமே இருக்கு அப்படின்னு ரிசர்ச் பண்ணி கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. என்ன ஆச்சரியம் அப்படின்னா, இந்த யோபு புஸ்தகத்த எழுதினவர் வந்து எப்படி கரெக்ட்டா இந்த நட்சத்திரங்கள பத்தி அவர் எழுதுறாரு. ஏன்னா, அவங்க இப்போ சயின்டிஸ்ட்லாம் இத எப்ப தான் ரிசர்ச் பண்ணி கண்டுபிடிச்சாங்க அப்டின்னா, லேட்டஸ்ட்டா தான். இந்த டெக்னாலஜி எல்லாம் எப்போ டெவலப் ஆச்சோ, டெலிஸ்கோப்பு, சேட்டலைட்டு இதெல்லாமே எப்போ கண்டுபிடிச்சாங்களோ, அதுக்கப்புறமா தான் சயின்டிஸ்ட்லாம் கண்டுபிடிச்சாங்க. ஆனா, இந்த ஜோப் இந்த ஜோப் புக்க எழுதினவர் வந்து, அவர்கிட்ட வந்து ஏதாவது டெலிஸ்கோப் இருந்துச்சா? இல்ல ஏதாவது சேட்டலைட் வந்து இருந்துச்சா அந்த காலத்துலன்னு கேட்டாக்கா, எதுவுமே இல்ல. எதுவுமே இல்லாம, எதுவுமே தெரியாம, எப்படி இந்த ஒரு நட்சத்திரங்களுடைய பேரெல்லாம் அவரால எழுதி வைக்க முடிஞ்சுச்சு? ஸோ, இத படிக்கும்போது கூட நமக்கு வந்து ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. ஸோ, கண்டிப்பா இது வந்து அ ஏதோ ஒரு பவர், ஏதோ ஒரு இத உருவாக்குனவரால மட்டும் தான் இவ்ளோ கிளியரா அந்த நட்சத்திரங்களுடைய பேர வந்து சொல்ல முடியும். ஸோ, அதனால தான் அந்த ஒரு அந்த நட்சத்திரங்களுடைய பேர இவ்ளோ தெளிவா இவரால எழுத முடிஞ்சுச்சு அப்டின்ட்டு நம்ம பார்க்குறோம். இப்போ இன்னொரு விஷயம் வந்து நம்ம பார்க்கலாம். பூமி. பூமிய வந்து அதாவது இப்ப லேட்டஸ்ட்டா தான் கொஞ்சம் வருஷங்கள் முன்னாடி தான் என்ன கண்டுபிடிச்சாங்க அப்டின்னா, பூமி வந்து உருண்டையா இருக்கு அப்டின்ட்டு கண்டுபிடிச்சாங்க. அதுக்கு முன்னாடி இந்த டெக்னாலஜி எல்லாம் டெவலப் ஆகாததுக்கு முன்னாடி, அவங்களுக்கு என்ன இந்த உலகத்துக்கு வந்து என்ன நம்பிக்கை இருந்துச்சு அப்டின்னா, பூமி அப்டின்றது வந்து உருண்டை கிடையாது, ஃப்ளாட். இப்ப நீங்க இந்த இமேஜ்ல கூட பார்ப்பீங்க. பூமி வந்து ரொம்ப ஃப்ளாட்டா இருக்கும். ஒரு பிளேட் மாரி இருக்கு. ஸோ இப்டி தான் வந்து பூமி இருந்துச்சு அப்டின்ட்டு தான் நெனச்சுட்டு இருந்தாங்க. லேட்டஸ்ட்டா தான் பூமி வந்து உருண்டையா இருக்குன்ட்டு கண்டுபிடிச்சாங்க. ஆனா, பூமி வந்து உருண்டையா இருக்கு அப்டின்ட்டு பல்லாயிரம் வருஷங்களுக்கு முன்னாடி பைபிள்ல ஆல்ரெடி எழுதப்பட்டிருக்கு. நம்போ இந்த வசனத்த கூட படிக்கலாம் பாருங்க. ஏசாயா 40ஆம் அதிகாரம் 22. ஏசாயா 40 சாப்டர் 22nd வெர்ஸ். ஏசாயா 40வது அதிகாரம் 22வது வசனம். அவர் பூமியை உருண்டையின் மேல் வீற்றிருக்கிறவர். அதன் குடிகள் வெட்டுக்கிளிகளைப் போல இருக்கிறார்கள். அவர் இன்னொரு வாட்டி படிங்க வானங்கள் பிரதர். பிரதர் இன்னொரு வாட்டி படிங்க. அவர் பூமி உருண்டையின் மேல் வீற்றிருக்கிறவர். போதும் பிரதர். ஸோ அவர் பூமியின் உருண்டையின் மேல் வீற்றிருக்கிறவர். அதாவது பூமி உருண்டையா இருக்கு அப்டின்ட்டு
பல்லாயிரம் வருஷங்களுக்கு முன்னாடியே பைபிள்ல வந்து எழுதப்பட்டிருக்கு. சயின்டிஸ்ட்டுங்களே இப்ப தான் கண்டுபிடிச்சாங்க. ஸோ இந்த வசனத்த படிச்சுட்டு சயின்டிஸ்ட்டுங்களே வந்து ஆச்சரியப்படுறாங்க. எப்படி நம்மளால இப்ப தான் இத வந்து கண்டுபிடிக்க முடிஞ்சுச்சு. ஆனா பல்லாயிரம் வருஷங்களுக்கு முன்னாடியே பைபிள்ல வந்து பூமி உருண்டையா இருக்கு அப்டின்ட்டு எழுதப்பட்டிருக்கே! அப்டின்ட்டு பார்த்து ரொம்ப ஆச்சரியப்படுறாங்க. இப்போ இன்னொரு விஷயத்த நம்ம பார்க்கலாம். இப்போ இப்போ பூமி அப்டின்றது உருண்டையா இல்ல, ஃப்ளாட்டா தான் இருந்துச்சு அப்டின்ட்டு எல்லாரும் நம்பிட்டு இருந்தாங்க. அதே மாதிரி பூமி பூமிய வந்து அ அதாவது ஹிந்துஸ்ல வந்து என்ன நம்பிக்கை இருந்துச்சு அப்டின்னா, பூமிய வந்து ஒரு அ இப்ப நீங்க பார்க்கும்போது ஒரு யானை தான் புடிச்சுட்டு இருக்கு பூமிய. ஒரு யானை நெறைய யானைங்களுடைய மேல தான் பூமிய வந்து இருக்கு. யானைகள் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு அ அ அதாவது டார்டாய்ஸ். ஸோ இந்த ஒரு டார்டாய்ஸ் மேல தான் அந்த யானைகள் இருக்கு. அந்த யானைகள் மேல தான் பூமிய வந்து இந்த யானைகள் தான் வந்து தாங்கிட்டு இருக்கு. அப்டின்ட்டு ஒரு நம்பிக்கை வந்து இருந்துச்சு. ஹிந்துஸ் மத்தியில அந்த நம்பிக்கை இருந்துச்சு. அதே மாதிரி வேற நம்பிக்கை கூட என்ன இருந்துச்சு அப்டின்னா, பூமி அப்டின்றது வந்து ஒரு ஓஷன். ஓஷன் மேல தான் ஃப்ளோட் ஆயிட்டு இருக்கு. சில பில்லர்ஸ் உடைய சப்போர்ட்ல தான் பூமி வந்து நின்னுட்டு இருக்கு. அப்டின்ட்டு ஒரு நம்பிக்கை வந்து இருந்துச்சு. இந்த நம்பிக்கை வந்து ஏன் அவங்க மத்தியில இருந்துச்சு அப்டின்னா, இப்ப ஏதோ ஒரு பொருள நம்ம எடுத்துன்னு போயிட்டு வைக்கும்போது, அந்த பொருள் அந்த பொருளுக்கு வந்து ஒரு சப்போர்ட் தேவ. அந்த சப்போர்ட் மேல தான் அந்த பொருள் வந்து நிக்கும். அதே மாதிரி பூமி அப்படின்றது கூட ஒரு பொருள் தான், ஒரு ஆப்ஜெக்ட். இப்போ பூமி அப்படின்றது அது நிக்கிறதுக்கு ஏதாவது ஒரு சப்போர்ட் தேவ. ஸோ அவங்களுடைய நம்பிக்கை எப்படி இருந்துச்சு அப்படின்னா, பூமி வந்து இந்த யானைகள் மேல நிக்குது அல்லது ஏதோ ஒரு பில்லர் மேல தான் நிக்கும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை தான் இருந்துச்சு. ஆனா, பூமி வந்து எது மேலயும் நிக்கல. எந்த ஒரு சப்போர்ட் இல்லாம பூமி அந்த ஒரு வானத்துல வந்து தொங்கிட்டு இருக்கு. எந்த ஒரு சப்போர்ட் இல்லாம வானத்துல வந்து ஃப்ளோட் ஆயிட்டு இருக்கு. அப்படின்ற ஒரு விஷயம் வந்து பல்லாயிரம் வருஷங்களுக்கு முன்னாடியே சயின்டிஸ்ட் கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடியே பைபிள்ல வந்து எழுதப்பட்டிருக்கு. நம்ம படிக்கலாம் பாருங்க இந்த வசனத்த. யோபு 26ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். ஜோப் 26 சாப்டர் 7th வெர்ஸ். யோபு 26ஆம் அதிகாரம் 7வது வசனம். அவர் உத்தர மண்டலத்தை வெட்ட வெளியிலே விரித்து பூமியை அந்தரத்திலே தொங்க வைக்கிறார். அதாவது பூமிய வந்து அந்தரத்துல தொங்க வைக்கிறாராம். ஹி ஹேங்ஸ் தி எர்த் ஆன் நத்திங். எந்த ஒரு சப்போர்ட்டும் இல்லாம பூமி இந்த வானத்துல, ஸ்கைல வந்து என்ன பண்ணிட்டு இருக்கு அப்டின்னா, உலாவிக் கொண்டிருக்கு. அந்த சூரியன வந்து சுத்தி வந்து கொண்டு இருக்கு. போன வாரம் கூட நம்ம பார்த்தோம். அத அது எதனால வந்து பூமியால எந்த ஒரு சப்போர்ட் இல்லாம நிக்க முடியுது அப்டின்னா, அந்த கிராவிடேஷனல் ஃபோர்ஸ். அந்த கிராவிடேஷனல் ஃபோர்ஸால தான் பூமி வந்து அதாவது அந்த ஒரு ஆகாய மண்டலத்தில எந்த ஒரு சப்போர்ட் இல்லாம அதால நிக்க முடியுது. இந்த ஒரு விஷயத்த பத்தி பைபிள் சயின்டிஸ்ட்டுங்க கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடியே பல்லாயிரம் வருஷங்களுக்கு முன்னாடியே பைபிள்ல வந்து எழுதப்பட்டாச்சு. இந்த வசனத்த கூட சயின்டிஸ்ட்டுங்க வந்து படிச்சுட்டு ரொம்ப ஆச்சரியப்படுறாங்க. இந்த ஒரு விஷயம் வந்து நம்பளால இப்ப தான் கண்டுபிடிக்க முடிஞ்சுச்சு. இந்த யோபு புஸ்தகத்த எழுதினவர் அவரு இருக்கக்கூடிய அந்த டைம்ல ஏதாவது டெலிஸ்கோப்போ, ஏதாவது சேட்டலைட்டோ இருந்துச்சா அப்படின்னு கேட்டாக்கா, கண்டிப்பா இல்ல. அப்படி இருக்கும்போது எப்படி இவங்களால இந்த ஒரு விஷயத்த வந்து அதாவது சயின்ஸ் இதெல்லாம் வந்து சயின்டிஃபிக்கான விஷயங்கள். இந்த ஒரு விஷயத்த எப்படி இவரால இங்க எழுத முடிஞ்சுச்சு? அப்படின்ட்டு ரொம்ப ஆச்சரியப்படுறாங்க. அதே மாதிரி இப்போ மனுஷன் வந்து என்ன ட்ரை பண்ணிட்டுருக்காரு அப்டின்னா, இப்ப நம்ம சோலார் சிஸ்டம்ல வேற வேற கிரகங்கள் வந்து இருக்கு. வேற வேற பிளானட்ஸ். ஜூபிட்டர் இருக்கு, மர்க்குரி, வீனஸ் இந்த மாதிரி வேற வேற கிரகங்கள் கூட இருக்கு. இந்த வேற கிரகத்துல வந்து மனுஷர்கள் வந்து ஏதாவது இருக்கிறாங்களா? அப்டின்ட்டு கண்டுபிடிக்க நெறைய முயற்சிகள் வந்து செஞ்சுட்டு இருக்காங்க. இதுவரைக்கும் அவங்களால எதுவுமே கண்டுபிடிக்க முடியல. ஆனா பைபிள்ல வந்து என்ன தெளிவான ஒரு வசனம் இருக்கு அப்டின்னா, தேவன் இந்த ஒரு பூமிய உருவாக்குனது எதுக்காக அப்டின்னா, மனுஷர்களுடைய குடியிருப்புக்காக தான் இந்த பூமிய வந்து தேவன் உருவாக்குனாரு. அப்டின்ற ஒரு விஷயம் வந்து பைபிள்ல ரொம்ப தெளிவா இருக்கு. ஸோ அந்த ஒரு மனுஷனுடைய குடியிருப்பு எங்க மட்டும் தான் இருக்கு அப்டின்னா, பூமியில மட்டும் தான் இருக்கு. நம்ம படிக்கலாம் பாருங்க வசனத்த. ஏசாயா 45ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். ஐசையா 45th சாப்டர் 18th வெர்ஸ். ஏசாயா 45ஆம் அதிகாரம் 18வது வசனம். வானங்களை சிருஷ்டித்து பூமியையும் வெறுமையாயிருக்க சிருஷ்டியாமல் அதை குடியிருப்புக்காக செய்து படைத்து அதை உருவேற்படுத்தின தேவனாகிய கர்த்தர்
சொல்லுகிறதாவது, நானே கர்த்தர், வேறு ஒருவர் இல்லை. எவ்வளோ தெளிவா வந்து இங்க வசனம். அதாவது மனுஷர்களுடைய குடியிருப்புக்காக தான் தேவன் பூமியே வந்து உருவாக்குனார். ஸோ எவ்வளோ கிளியரா வந்து இங்க வசனம் வந்து இருக்கு. இதே மாதிரி அநேக விஷயங்கள் வந்து பைபிள்ல இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் வாட்டர் சைக்கிள். வாட்டர் சைக்கிள் பத்தி நம்ம வந்து ஸ்கூல்லலாம் சின்ன வயசுலலாம் படிச்சிருப்போம். அத பத்தி கூட பைபிள்ல இருக்கு. ஸோ ரொம்ப ஆச்சரியமான விஷயங்கள், மனுஷனால எழுத முடியாத விஷயங்கள் வந்து பைபிள்ல இருக்கு. ஸோ இதெல்லாம் வந்து நமக்கு என்ன ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வந்து குடுக்குது அப்டின்னா, இது சாதாரணமா மனுஷனால பிளான் பண்ணி எழுதவே முடியாது. இது ஏதோ ஒரு பவர், ஒரு டிவைன் பவர், தெய்வீக வல்லமை தான் மனுஷன வந்து கைட் பண்ணி, அவன வழிநடத்தி, மனுஷர்கள் வந்து பரிசுத்தாவினால ஏவப்பட்டு தான் பைபிள வந்து எழுதியிருக்கிறாங்க. அப்டின்ற ஒரு விஷயத்த வந்து நம்ம பார்த்த விஷயங்கள்லருந்து நம்ம புரிஞ்சுக்கலாம். ஸோ, இப்போ நம்போ இவ்வளோ நேரம் எத பத்தி பார்த்தோம் அப்டின்னா, பைபிளுடைய சில ஃபேக்ட்ஸ், சில தகவல்கள். அது மட்டும் இல்லாமல், பைபிள் அப்டின்ற ஒரு புக்கு வந்து டிவைன்லி இன்ஸ்பயர்ட் புக். தேவனுடைய ஆவியினால் ஏவப்பட்டு, மனுஷர்களுக்கு வந்து அவங்களுடைய சொந்த சிந்தனையும், சொந்த சித்தத்தையும் அவங்க எழுதாம, அவங்க தேவனுடைய ஆவியினால தேவன் என்ன அவங்கள எழுத வச்சாரோ, அத மாத்திரம் தான் அவங்க எழுதியிருக்கிறாங்க, பைபிள்ல. ஸோ, பைபிள் அப்டின்றது நம்போ என்ன நம்பலாம் அப்டின்னா, கண்டிப்பா இது வந்து ஒரு டிவைன்லி இன்ஸ்பயர்ட் புக். அதாவது அந்த பவர்ஃபுல்லான இன்டெலிஜென்ட் கிரியேட்டர் எழுதின புக்கு தான் பைபிள் அப்டின்ட்டு நம்ம புரிஞ்சுக்கலாம். சரி, இப்போ இன்னொரு ப்ரூஃபும் வந்து நம்ம பார்க்கலாம். இந்த ஒரு பைபிள் அப்டின்ற ஒரு புக்குக்கான ஆத்தர் வந்து தேவன் தான் அப்டின்ட்டு, அந்த ஒரு பவர்ஃபுல் இன்டெலிஜென்ட் கிரியேட்டர் தான் இந்த பைபிளுடைய ஆத்தர் அப்டின்ற ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம இன்னொரு ப்ரூஃப் கூட பார்க்கலாம் பாருங்க. ஸோ, பைபிள் கடந்து வந்த பாதைய நம்ம பார்க்கலாம். அதாவது இப்ப நம்ம கையில வந்து பைபிள் இருக்கு. அந்த பைபிளுடைய பாதை எங்கத்துலருந்து அது எங்க வரைக்கும் நம்மகிட்ட எப்படி வந்து அது சேர்ந்துச்சு அப்டின்ற ஒரு விஷயத்த வந்து நம்ப பார்க்கலாம். சகோதர சகோதரிகளே, பைபிள் அப்டின்ற ஒரு புக்கு வந்து அநேக முறை நெறைய பேரு பைபிள வந்து அழிக்க ட்ரை பண்ணியிருக்காங்க. பைபிள வந்து எரிக்க ட்ரை பண்ணியிருக்காங்க. பைபிள வந்து டிஸ்ட்ராய் பண்ண ட்ரை பண்ணியிருக்காங்க. அ இவரு இந்த ஒரு ராஜா இருக்காரு இல்லையா? அந்த ஸ்க்ரீன்ல இந்த ராஜாவுடைய பேரு வந்து ஆன்டியோகஸ் எபிஃபேன்ஸ். இவரு வந்து கிரேக்க ராஜா. அந்த காலத்துல வந்து கிரீக் தான் வந்து உலகத்தையே வந்து ஆண்டுட்டு இருந்தாங்க. இவரு வந்து அ எப்பேர்ப்பட்ட ஒரு ராஜா அப்டின்னா, இவருக்கு வந்து பைபிள் அப்டின்ற ஒரு விஷயம் வந்து புடிக்காம இருந்துச்சு. இவரு வந்து ஒரு அந்நிய தேவர வந்து ஒரு வேற காட்ஸ வந்து இவரு வணங்கக்கூடிய ஒரு ராஜா. பைபிள் அப்டின்ற ஒரு விஷயத்த வந்து பார்த்தாலே வந்து இவருக்கு புடிக்காது. ஸோ இவரு வந்து எந்த காலத்துல வந்தவர் அப்டின்னா, 175 பிசி 175 பிசி டூ 164 பிசி வரைக்கும் அ அ ஆன் அ ஆட்சி செஞ்ச ஒரு ராஜா. ஸோ இவரு என்ன ஒரு அட்டெம்ப்ட் எடுத்தார் அப்டின்னா, பைபிளே வந்து இருக்கக்கூடாது. பைபிள வந்து நம்ப அழிச்சிடணும். அப்டின்ற ஒரு அட்டெம்ப்ட் வந்து இவரு எடுத்தாரு. ஸோ பைபிள வந்து இந்த ஒரு பூமியிலேருந்து நம்ம எடுத்துடணும் அப்டின்ற ஒரு அட்டெம்ப்ட்ட வந்து இவரு எடுத்தாரு. ஆனா, இவரால வந்து என்ன பண்ண முடியல அப்டின்னா, இவரால அ அத வந்து சக்சஸ்ஃபுல் பண்ண முடியல. இது நிமித்தமா அவர் என்ன பண்ணாரு, நெறைய பேர டார்ச்சர் பண்ணாரு. நெறைய பேர வந்து சாகடிச்சாரு. நெறைய டார்ச்சர் வந்து பண்ணியிருக்காரு. யார் யார் பைபிள வந்து வச்சிருந்தாங்களோ, அவங்கள நெறைய டார்ச்சர் வந்து இந்த ஒரு ராஜா வந்து பண்ணியிருக்காரு. இது வந்து கிரேக்க ராஜா. கிரீக் வந்து ஆளுகை செய்யும்போது இந்த ஒரு விஷயத்தெல்லாம் இவரு வந்து பண்ணாரு. இப்ப அடுத்தது வந்து டயோக்ளேஷியன். இவரு யாரு அப்டின்னா, ரோமன் எம்பரர். அ அதாவது இந்த உலகத்த வந்து இப்ப இயேசு கிறிஸ்துவோட டைம் கூட யார் தான் ரூல் பண்ணிட்டு இருந்தாங்க அப்டின்னா, ரோமன் எம்பையர். ரோமன் எம்பையர் ஆக்சுவலா இந்த வேர்ல்டே வந்து அவங்க ரூல் பண்ணிட்டு இருந்தாங்க. இயேசு கிறிஸ்துலாம் ஆயிட்ட பிறகு தான் இந்த டயோக்ளேஷியன் அப்டின்ற இந்த ஒரு ராஜா வந்து வராரு. ஒரு 300 ஏடி. அந்த டைம்ல தான் இந்த ஒரு ராஜா வந்து, இவரு என்ன பண்றாரு அப்டின்னா, ஒரு விஷயத்த சொல்றாரு. அதாவது ஒரு கமாண்ட், ஒரு ரூல வந்து பாஸ் பண்றாரு. யார் யார்கிட்டலாம் பைபிள் இருக்கோ, எல்லாருமே என்கிட்ட வந்து குடுத்துடுங்க. அப்படி நீங்க குடுக்கல அப்படின்னா, நான் உங்களையும் எரிச்சிடுவேன். நீங்க கையில வச்சுட்டு இருக்கிற பைபிளையும் எரிச்சிடுவேன். அப்படின்ட்டு ஒரு கமாண்ட். அதாவது இது வந்து ஒரு ரூல். இந்த ரூல் அதாவது ரோமன் எம்பரர் ஒரு ரூல் போட்டாக்கா, வேர்ல்டு ஃபுல்லா அத ஃபாலோ பண்ணும். அப்படிப்பட்ட ஒரு ரூல வந்து இவரு கொண்டு வராரு. இவருடைய முக்கியமான எய்ம், லைஃப்ல இவருடைய முக்கியமான எய்ம் என்னவாக இருந்துச்சு அப்படின்னா, பைபிள் அப்படின்ற ஒரு விஷயமே இந்த பூமியிலே இருக்கக்கூடாது. அத எரிச்சிடணும். அது இல்லாம ஆக்கிடணும். யார் கையிலயும் பைபிள் வந்து இருக்கக்கூடாது. அப்படின்ற ஒரு முக்கியமான ஒரு நோக்கத்துல வந்து இவரு இருந்தாரு.
ஸோ இவரு என்னென்ன முயற்சி பண்ணார் அப்படின்னா, நெறைய பைபிள் வந்து எரிச்சாரு. நெறைய பேர் பயந்து என்ன பண்ணாங்க அப்படின்னா, இவருக்கு அந்த பைபிள வந்து ஹேண்ட் ஓவர் பண்ணாங்க. நெறைய பைபிளுங்கள வந்து எரிச்சு போட்டாரு. சில பேர் என்ன பண்ணாங்க அப்படின்னா, குடுக்கல. தேவனுக்கு உண்மையா இருந்தாங்க. தேவனுக்கு உண்மையா இருந்து பைபிள வந்து புரொடெக்ட் பண்ண ட்ரை பண்ணாங்க. அப்படிப்பட்டவர்கள இவரு என்ன பண்ணாருன்னா, அவங்க நாக்க கட் பண்றது, அதுக்கப்புறமா அவங்கள நல்லா அடிச்சுட்டு, அவங்களுடைய காயம் ஏற்பட்டிருக்கும் இல்லையா? அந்த காயத்தின் மேல சால்ட்ட போடுறது. அதுக்கப்புறமா அவங்கள வந்து கொஞ்சம் கொஞ்சமா எரிய வச்சு, அவங்கள எரிச்சே சாவடிக்கிறது. இந்த மாதிரி நெறைய டார்ச்சருங்கள வந்து அவரு பண்ணாரு. பைபிள எரிச்சாரு. பைபிள குடுக்காம யார் யார் வந்து அத புரொடெக்ட் பண்ணாங்களோ, அவங்கள கூட எரிச்சாரு. நெறைய டார்ச்சர் பண்ணாரு. நெறைய பேர சாகடிச்சாரு. நெறைய பேர் பைபிளுக்காக செத்து போனாங்க. ஸோ இவரு இவ்ளோ முயற்சி வந்து எடுத்தாரே, பைபிள வந்து கம்ப்ளீட்டா அழிச்சணுன்ட்டு. அது மட்டும் இல்ல, இவரு என்ன கூட பண்ணாரு அப்டின்னா, கிறிஸ்டியன்ஸ் ஒரு இடத்துல கேதர் பண்ணி வொர்ஷிப் பண்ணவே கூடாது. அந்த ஒரு ரூல கூட போட்டாரு. எந்த ஒரு கிறிஸ்டியன்ஸும் கேதர் பண்ணக்கூடாது வொர்ஷிப்காக அப்டின்ற ஒரு ரூல கூட போட்டாரு. இப்படிப்பட்ட அநேக பெர்சிக்யூஷன்ஸ் நெறைய உபத்திரங்கள் வந்து பைபிளுக்கு வந்து இருந்துச்சு. ஸோ இவரு ஏகப்பட்ட பைபிள் வந்து எரிச்சிருக்கிறாரு. இவருடைய இந்த ஒரு விஷயத்துல இவரு சக்சஸ்ஃபுல் ஆனாரா? இவரால பைபிள வந்து கம்ப்ளீட்டா இந்த பூமியிலேருந்தே அழிக்க முடிஞ்சுச்சான்னு கேட்டாக்கா, கண்டிப்பா இல்ல. இவரால இந்த விஷயத்துல வந்து சக்சஸ்ஃபுல் ஆக முடியல. ஏன்னா, சில பேர் என்ன பண்ட்டாங்க அப்டின்னா, பைபிள வந்து முடிஞ்ச அளவுக்கு அத சேஃப்கார்ட் பண்ணி ஒளிச்சு வச்சுட்டாங்க. இவர் கண்ணுல மாட்டாதபடிக்கு. அந்த மாதிரி பைபிளால இவர வந்து அதாவது பைபிள்ல வந்து இவரால கம்ப்ளீட்டா எடுத்து போட முடியல. ரொம்ப முயற்சி பண்ணாரு. நெறைய பேர சாகடிச்சாரு. நெறைய பைபிள்கள எரிச்சாரு. ஆனா பைபிள வந்து இவரால கம்ப்ளீட்டா எடுத்து போட முடிஞ்சான்னு கேட்டாக்கா, கண்டிப்பா இல்ல. ஸோ லேட்டரா என்ன நடந்துச்சு அப்டின்னா, இவரு செத்து போன பிறகு, இவருடைய அந்த ஒரு கல்லறை இவருடைய கல்லறை வந்து ஒரு சர்ச்சா மாத்திட்டாங்க. அந்த சர்ச் இப்ப கூட இருக்கு. குரோஷியா அப்டின்ற ஒரு ஊர்ல வந்து இந்த சர்ச் இப்ப கூட இருக்கு. இது ஆக்சுவலா இவரோட கல்லறை. இந்த டயோக்ளேஷியன் அப்டின்ற ஒரு ராஜாவோட கல்லறை தான் இது. இந்த கல்லறை வந்து இப்போ ஒரு சர்ச்சா இருக்கு. ஸோ தேவனுடைய ஒரு விஷயத்த நீங்க பாருங்க. பைபிள வந்து அழிச்சு போடணுன்ற ஒரு வேகத்துல இருந்தவர, அவரு இறந்த பிறகு அவருடைய கல்லறை வந்து ஒரு சர்ச்சா மாறிடுச்சு. ஸோ இந்த ஒரு புக்க வந்து யார் தான் இப்போ இவ்ளோ கஷ்டங்கள்ல வந்து இந்த புக்கு தாண்டி வந்திருக்கு. ஸோ இந்த புக்க வந்து யாரோ ஒருத்தர் சேஃப்கார்ட் பண்ணிட்டே வராங்க. அது யாருன்ட்டு நம்ம பார்க்கலாம். இப்ப அடுத்தது. இவரு யாரு அப்டின்னா, வோல்டேர் அப்டின்ற ஒரு பிரெஞ்ச் ஹியூமனிஸ்ட் பிலாசபர். பிளஸ் இவரு ஒரு ஏத்திஸ்ட் கூட. ஏத்திஸ்ட்னா கடவுள் நம்பிக்கை இல்லாதவர். இவரு வந்து என்ன சொன்னாரு அப்டின்னா, இன்னும் அடுத்த 100 வருஷத்துல பைபிள் வந்து இருக்கவே இருக்காது. எல்லாருமே பைபிள வந்து மறந்துடுவாங்க. பைபிள் அப்டின்ற ஒரு புக்கே வந்து இருக்காது அப்டின்ட்டு, பைபிளுக்கு அகைன்ஸ்ட்டா நெறைய விஷயங்கள எழுதி, எழுதி பப்ளிஷ் பண்ணாரு. ஸோ இவரு சொன்ன மாரி நடந்துச்சான்னு கேட்டாக்கா, சொன்ன மாரி நடந்துச்சு. ஆனா ஆப்போசிட்டா நடந்துச்சு. என்ன ஆப்போசிட்டா நடந்துச்சு அப்டின்னா, இவரு செத்த பிறகு ஒரு 50 வருஷம் கழிச்சு, இவருடைய வீடு இதுதான் இவருடைய வீடு. இவரு இந்த வீட்லருந்து தான் என்ன பண்ணாரு அப்டின்னா, நெறைய அ பைபிளுக்கு அகைன்ஸ்ட்டா நெறைய விஷயங்கள பிரிண்ட் பண்ணி எல்லாருக்குமே பப்ளிஷ் பண்ணாரு. இந்த வீடு லேட்டரா என்னவா மாறிடுச்சு அப்டின்னா, ஒரு பைபிள் பிரிண்டிங் சொசைட்டியா மாறிடுச்சு. இவரு செத்த பிறகு. பைபிள அழிக்கணும்னு நெனச்சாரு. இந்த இடத்துலருந்து நெறைய விஷயங்கள் பைபிளுக்கு அகைன்ஸ்ட்டா பிரிண்ட் பண்ணி வந்து அனுப்பிச்சாரு. இதே வீடு அவரு செத்த பிறகு பைபிள் பிரிண்டிங் சொசைட்டியா மாறிடுச்சு. பைபிள ஸ்டோர் பண்ணி, பைபிள பப்ளிஷ் பண்ணக்கூடிய ஒரு இடமாக இந்த ஒரு வீடு வந்து மாறிடுச்சு. ஸோ, அப்போ பைபிள் அப்டின்ற ஒரு புஸ்தகத்த வந்து அ ஏதோ ஒரு பவர் வந்து காப்பாத்திட்டே வருது. அத யார் யாரு அழிக்கணும்னு நெனச்சாங்களோ, அவங்க செத்து போயிட்டாங்க. அவங்க வந்து உயிரோட இல்ல. பட் பைபிள் அப்டின்ற ஒரு புஸ்தகம் வந்து இன்னுமே உயிரோட தான் இருக்கு. பைபிள் வந்து என்ன சொன்னாங்க? ஒரு டெட் புக் அப்டின்னு சொன்னாங்க. ஆனா பைபிள் இஸ் ஆக்சுவலி அ லிவிங் புக். ஒரு ஜீவனுள்ள ஒரு புஸ்தகம். அத யார் யாரு அழிக்கணும்னு நெனச்சாங்களோ, அவங்க தான் அழிஞ்சு போனாங்க. பட் பைபிள் அப்டின்ற ஒரு புக் வந்து ஒரு ஜீவனுள்ள புஸ்தகம். இன்னுமே அது வாழ்ந்து கொண்டு தான் இருக்கு. ஸோ இந்த பைபிள யாரோ ஒருத்தர் வந்து ஏதோ ஒரு பவர்
காப்பாத்திட்டே வருது. இப்போ இன்னொரு விஷயம் கூட நீங்க பார்த்தீங்க அப்டின்னா, இது வந்து 1947ல 1947ல என்ன பண்ணாங்க அப்டின்னா, டெட் சி அப்டின்ற ஒரு சவக்கடல் இது சவக்கடல்ன்னு சொல்லுவாங்க. இந்த சீல வந்து நெறைய பைபிள் ஸ்க்ரால்ஸ வந்து கண்டுபிடிச்சாங்க. அதாவது ரொம்ப இந்த ஸ்க்ரால்ஸ் எல்லாம் எவ்ளோ வருஷங்களுக்கு முன்னாடி எழுதப்பட்ட ஸ்க்ரால்ஸ் அப்டின்னா, தௌசண்ட்ஸ் ஆஃப் இயர்ஸ் அகோ 1000 வருஷங்களுக்கு முன்னாடி எழுதின ஸ்க்ரால்ஸ். 1000 வருஷங்களுக்கு முன்னாடி உருவாக்குன ஸ்க்ரால்ஸ். ஸோ இந்த ஸ்க்ரால்ஸ் எல்லாமே 1947ல சவக்கடலுக்குள்ள கண்டுபிடிச்சாங்க. ஏன்னா நெறைய பேரு என்ன பண்ணியிருக்காங்க அப்டின்னா, உண்மையா இருந்தவங்க, பைபிள வந்து எப்டியாச்சும் நம்ம காப்பாத்தணும் அப்டின்ட்டு நெறைய இடத்துல வந்து அ இந்த டெட் சீக்குள்ளலாம் இந்த ஸ்க்ரால்லாம் பண்ணி, இத கரெக்ட்டா பேக் பண்ணி ஒளிச்சு வச்சிருக்கிறாங்க. நெறைய ஸ்க்ரால்ஸ வந்து கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. இந்த 1947ல இந்த டெட் சீல. ஸோ இதெல்லாம் எடுத்து பார்த்த உடனே ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. அதாவது பைபிளுடைய ஸ்க்ரால்ஸ் இதெல்லாம். பைபிள் வந்து அழிஞ்சே போயிடக்கூடாதுன்ட்டு நெறைய பேர் நெறைய எஃபோர்ட் போட்டிருக்காங்க. அப்டின்ட்டு இங்க வந்து நம்ம பார்க்குறோம். கிட்டத்தட்ட 900 மேனுஸ்கிரிப்ட்ஸ் வந்து கண்டுபிடிச்சாங்களாம். இந்த 1947ல டெட் சீல. ஸோ அ நம்ம வந்து என்ன புரிஞ்சுக்கலாம் அப்டின்னா, நெறைய பேர் பைபிள அழிக்கணும்னு நெனச்சிருக்கிறாங்க. நெறைய முயற்சிகள வந்து எடுத்திருக்கிறாங்க. நெறைய பேர சாவடிச்சிருக்கிறாங்க. ஆனாலும் அவங்களால என்ன பண்ண முடியல அப்டின்னா, இந்த பைபிள் அப்டின்ற ஒரு புஸ்தகத்த அவங்களால அழிக்கவே முடியல. அப்போ ஏதோ ஒரு பவர் வந்து இந்த ஒரு பைபிள காப்பாத்திட்டே வந்திருக்கு. அப்பத்துலருந்து இப்போ வரைக்கும் இப்ப பைபிள் எந்த அளவுக்கு அழிக்கவே முடியாத ஒரு ஒரு விஷயமா மாறிடுச்சு அப்டின்னா, நம்ம மொபைல் ஃபோன்லயே இருக்கு பைபிள். நம்ம மொபைல் ஃபோன்லயே டெய்லியும் வந்து படிக்கலாம். இப்போ ஒரு புக்குன்னு அழிப்பாங்க. ஆனா மொபைல் ஃபோன்ல அழிப்பாங்களா? முடியாது. பைபிள் வந்து இன்டர்நெட்ல வந்துடுச்சு. எப்ப வேணாலும், யார் வேணாலும் போய் படிக்கலாம். ஸோ பைபிள் அப்டின்ற ஒரு புக்க வந்து அழிக்கவே முடியாது. அந்த அளவுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்கா பைபிள் அப்டின்ற ஒரு புஸ்தகம் வந்து எஸ்டாப்ளிஷ் ஆயிடுச்சு. நெறைய லாங்குவேஜஸ்ல வந்து டிரான்ஸ்லேட் ஆயிடுச்சு. அதாவது இங்கிலீஷ், இப்போ பைபிள் வந்து ஹீப்ரு, அராமிக், கிரீக் இந்த 3 லாங்குவேஜ்ல தான் எழுதுனாங்க. ஸோ இந்த 3 லாங்குவேஜ் தெரிஞ்சவங்க மட்டும் தான் பைபிள படிக்க முடியுமான்னு கேட்டாக்கா கிடையாது. ஏன்னா கிட்டத்தட்ட இந்த உலகத்துல இருக்கக்கூடிய மெஜாரிட்டி மேஜரான லாங்குவேஜஸ் எல்லா லாங்குவேஜஸ்லயும் பைபிள் வந்து டிரான்ஸ்லேட் ஆயிடுச்சு. எல்லாருக்குமே போய் சேர்ந்துடுச்சு. இப்போ நம்ம கையில இந்த பைபிள் வந்து சேர்ந்திருக்கு. இத நம்ம கையில கொண்டு வந்து சேர்த்தது யாரு? அப்டின்ட்டு நம்ம பார்க்கும்போது, கண்டிப்பா இந்த பைபிளுடைய ஆத்தர் தான். இந்த பைபிள வந்து எழுதினவர் தான். இந்த பைபிள எழுதினவர் யாருன்னு கேட்டாக்கா, கண்டிப்பா இந்த கிரியேட்டர். த பவர்ஃபுல் இன்டெலிஜென்ட் கிரியேட்டர். அவரு தான் என்ன பண்ணியிருக்காரு, இந்த பைபிள நெறைய பேர வச்சு எழுத வச்சிருக்கிறாரு. பிளஸ் இந்த பைபிள காப்பாத்தி கூட்டிட்டு வந்திருக்கிறாரு. நெறைய பேர் இந்த பைபிள அழிக்கணும்னு நெனச்சிருக்கிறாங்க. ஆனா, அவங்க தான் அழிஞ்சு போயிருக்கிறாங்க. ஸோ, இப்போ வரைக்கும் நம்ம கையில இந்த பைபிள கொண்டு வந்து சேர்த்திருக்கிறார். ஸோ, நம்ம கையில இருக்கக்கூடிய அந்த ஒரு பைபிள் சாதாரணமான பைபிள் இல்ல. நெறைய பேருடைய ரத்தம். நெறைய பேர் இந்த பைபிளுக்காக அவங்களுடைய ரத்தத்த வந்து சிந்தியிருக்கிறாங்க. நம்ம பைபிள்ல இருக்கக்கூடிய ஒவ்வொரு பேஜ் கூட அந்த ரத்தம் அவங்க சிந்தின ரத்தம். இந்த பைபிள் நம்மகிட்ட வந்து சேரணுன்றதுக்காக நெறைய பேர் செத்துருக்காங்க. நெறைய பேர் வந்து அவங்களுடைய ரத்தத்த வந்து சிந்தியிருக்கிறாங்க. இப்போ இந்த கையில நம்ம பைபிள் வந்து நம்ம கையில வந்து சேர்ந்திருக்கு. நம்ம கையில வந்து இந்த பைபிள் இருக்கு. இந்த பைபிள வந்து நம்ம கரெக்ட்டா யூஸ் பண்றோமா? நம்ம படிக்கிறோமா? நம்ம பைபிள வந்து எதுக்காக தான் யூஸ் பண்றோம் அப்டின்னா, கேஸ் பில் வைக்கிறதுக்காக, கரண்ட் பில் வைக்கிறதுக்காக, அப்டி இல்லன்னா ஏதாவது ஒரு காசு அதுக்குள்ள வைக்கிறதுக்காக அப்டின்ட்டு, அப்டி வந்து நம்ம யூஸ் பண்ணிட்டுருக்கிறோமா பைபிள? பட் நம்ம என்ன மறந்துடக்கூடாது அப்டின்னா, நம்ம கையில இருக்கக்கூடிய அந்த ஒரு பைபிள் நெறைய பேருடைய ரத்தம். நெறைய பேர் இந்த பைபிளுக்காக, ஒவ்வொரு பேஜுக்காக, ஒவ்வொரு வசனத்துக்காக உயிர குடுத்துருக்கிறாங்க. அவங்களுடைய ரத்தத்த வந்து தியாகம் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அப்பேற்பட்ட பைபிள் வந்து நம்ம கையில இருக்கு. அந்த கிரியேட்டர், அந்த பவர்ஃபுல்லான, இன்டெலிஜென்ட்டான கிரியேட்டர் என்ன பண்ணியிருக்காரு, அந்த பைபிள நம்மகிட்ட கொண்டு வந்து சேர்த்திருக்கிறார். ஸோ இந்த ஒரு பைபிளுக்கான ஒரு இம்பார்ட்டன்ஸ் எவ்வளோ அதிகமா இருக்கு. இத டெய்லி நம்ம படிக்கிறோமா? அதாவது நெறைய படிக்கலனா கூட அட்லீஸ்ட் நம்மளால முடிஞ்ச அளவுக்கு அட்லீஸ்ட் நம்ம படிக்கிறோமா? ஒரு சாப்டர் அல்லது ஒரு வசனம் அப்டின்ட்டு நம்ம படிக்கிறோமா டெய்லி? ஸோ ரொம்ப முக்கியம்.
நம்ம கண்டிப்பா வந்து டெய்லி வந்து என்ன பண்ணணும்? பைபிள வந்து படிக்கணும். ஏன்னா நெறைய பேர் இதுக்காக ரத்தம் சிந்தியிருக்கிறாங்க. எதுக்காக அப்டின்னா, நம்ம கையில வந்து சேரணும் அப்டின்றதுக்காக நெறைய பேர் வந்து ரத்தம் சிந்தியிருக்கிறாங்க. இப்போ இங்க வந்து நமக்கு என்ன கேள்வி வருது அப்டின்னா, சரி ஓகே. இப்போ பைபிள் பைபிள் வந்து நெறைய விஷயங்களை கடந்து, நெறைய உபத்திரவங்களை கடந்து நம்ம கையில வந்து சேர்ந்திருக்கு. அந்த கிரியேட்டர் என்ன பண்ணியிருக்காரு? அதாவது தேவன், அந்த இன்டெலிஜென்ட்டான, பவர்ஃபுல்லான கிரியேட்டர் என்ன பண்ணியிருக்காரு அப்டின்னா, இந்த பைபிள நம்ம கையில கொண்டு வந்து சேர்த்திருக்கிறாரு. என்ன காரணம்? எதுக்காக இவ்ளோ கஷ்டத்தின் மத்தியில நம்ம கையில இந்த பைபிள கொண்டு வந்து சேர்க்கணும்? இப்போ பைபிள வந்து நம்ம நெறைய பேர் படிச்சிருப்போம். சில பேர் என்ன பண்ணியிருப்பாங்க அப்டின்னா, 10 வாட்டி, 20 வாட்டி படிச்சிருப்பாங்க. ஆனா என்ன சொல்லுவாங்க அப்டின்னா, "எனக்கு புரியல." ஜெனிசிஸ்லேருந்து ரெவல்யூஷன் வரைக்கும் படிச்சிருப்பாங்க. ஆனாலும் வந்து அவங்களுக்கு புரிஞ்சிருக்காது. நெறைய கேள்விகள் வந்து இருக்கும். சில பேர் வந்து சங்கீதத்த மாத்திரமே படிப்பாங்க. சாம்ஸ் சாம்ஸ் அண்ட் ப்ராவெர்ப்ஸ் அத மாத்திரமே படிப்பாங்க. ஸோ அது அட்லீஸ்ட் அவங்களுக்கு புரிஞ்சுச்சான்னு கேட்டாக்கா, அதுலயும் வந்து நெறைய டவுட்ஸ் அங்க வந்து இருக்கும். சில பேர் வந்து நியூ டெஸ்டமென்ட்ல இருக்கிற அந்த காஸ்பல்ஸ், அந்த 4 காஸ்பல்ஸ் மேத்யூ, மார்க், லூக், ஜான் அத மாத்திரமே படிப்பாங்க. பட் அதுல கூட வந்து நெறைய கேள்விகள் இருக்கும். நெறைய பேர் என்ன பண்ண மாட்டாங்க அப்டின்னா, ரெவல்யூஷன வந்து படிக்க மாட்டாங்க. ஏன்னா ரெவல்யூஷன்ல நெறைய பயங்கரமான விஷயங்கள் இருக்கிறதுனால, ரெவல்யூஷன் பக்கம் நெறைய பேர் வந்து போக மாட்டாங்க. அப்டி இருக்கும்போது, இவ்ளோ கஷ்டப்பட்டு அந்த கிரியேட்டர் வந்து நம்ம கையில பைபிள் கொண்டு வந்து சேர்த்திருக்காரு. ஆனா நம்ம படிக்கிறோம். நமக்கு வந்து அது புரிய மாட்டேங்குது. இப்ப இந்த கிரியேட்டர் நம்ம கையில பைபிள் கொண்டு வந்து சேர்த்திருக்காரு அப்டின்னா, ஏதோ ஒரு காரணம் இல்லாம நம்ம கையில கொண்டு வந்து சேர்த்திருக்க மாட்டாரு. இதுல ஏதோ ஒரு விஷயம் இருக்கு. ஏதோ ஒரு விஷயத்த இந்த கிரியேட்டர் நமக்கு சொல்ல வராரு. நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்டின்ட்டு அவரு விருப்பப்படுறாரு. ஸோ, நம்மளுடைய கிரியேட்டர் அதாவது நம்மள சிருஷ்டி செஞ்ச அந்த ஒரு கிரியேட்டருக்கு வந்து நம்ம பைபிள்ல ஏதோ ஒரு விஷயம் இருக்கு. இத நீங்க படிக்கணும். இதுல இருக்கக்கூடிய விஷயங்கள வந்து நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்டின்ட்டு அவர் எதிர்பார்க்கிறாரு. ஏன்னா பைபிள் அப்டின்ற ஒரு புக்கே எப்படிப்பட்ட புக் அப்டின்னா, ஒரு மிஸ்ட்ரி புக். பைபிள்ல இருக்கிற விஷயங்கள வந்து நம்ம அவ்வளோ ஈஸியா புரிஞ்சுக்க முடியாது. எல்லா விஷயங்களுமே ஒரு மிஸ்ட்ரி மாதிரி தான் இருக்கும். ஒரு ரகசியம் மாதிரி தான் அது வந்து எழுதப்பட்டிருக்கும். ஸோ இந்த பைபிள்ல வந்து நிறைய கேள்விகள் வந்து இருக்கு. ஏதோ ஒரு விஷயம் வந்து நம்ம கிரியேட்டர் வந்து நம்மகிட்ட சொல்ல வராரு. சில கொஸ்டின்ஸ் வந்து நம்ம பார்க்கலாம் பாருங்க. பைபிள்ல வந்து இருக்கக்கூடிய சில கொஸ்டின்ஸ் பார்க்கலாம். முதல்ல ஜெனிசிஸ் படிக்கலாம். ஜெனிசிஸ் 2ண்ட் சாப்டர் 16த் வெர்ஸ், 17த் வெர்ஸ். ஆதியாகமம் 2வது அதிகாரம் 16, 17. ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 16வது வசனம், 17வது வசனம். தேவனாகிய கர்த்தர் மனுஷனை நோக்கி, நீ தோட்டத்தில் உள்ள சகல விருட்சகத்தின் கனியையும் புசிக்கவே புசிக்கலாம். ஆனாலும் நன்மை தீமை அறியத்தக்க விருட்சகத்தின் கனியை புசிக்க வேண்டாம். அதை நீ புசிக்கும் நாளிலே சாகவே சாவாய் என்று கட்டளையிட்டார். அதாவது நீ அந்த பழத்த ஆதாம்ட்ட வந்து சொல்றாரு. நீ வந்து எது வேணாலும் சாப்பிடலாம். இந்த ஈடன் கார்டன்ல வந்து நீ எது வேணாலும் சாப்பிடலாம். ஆனா, நீ வந்து அந்த ஒரு நன்மை, தீமை அறிகிற அந்த ஒரு மரத்த மாத்திரம் அதுல இருக்கக்கூடிய அந்த ஒரு கனிய வந்து நீ சாப்பிடக்கூடாது. நீ அத சாப்பிடுற நாள்ல நீ சாகவே சாவாய். அதாவது சப்போஸ் நீ எந்த நாள்ல அத வந்து சாப்பிடுறியோ, அந்த நாள்ல நீ செத்துருவ. தேவன் வந்து இத தான் சொல்லியிருக்காரு. ஆனா, இப்போ கேள்வி இங்க என்ன வருது அப்டின்னா, ஆதாம் சாப்பிட்ட நாள்ல செத்துட்டாரா? இன்னொரு வசனம் படிக்கலாம் பாருங்க. ஆதியாகமம் 5ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். ஜெனிசிஸ் 5த் சாப்டர் 5த் வெர்ஸ். ஆதியாகமம் 5ஆம் அதிகாரம் 5வது வசனம். ஆதாம் உயிரோடு இருந்த நாளெல்லாம் 930 வருஷம் அவன் மரித்தான். அதாவது ஆதாம் எவ்வளோ வருஷம் வாழ்ந்தார் அப்டின்னா, 930 இயர்ஸ் அவர் வாழ்ந்திருக்கிறாரு. பட் அவரு சாப்பிட்ட நாள்லயே அவரு செத்துருக்கணும். ஆனா சாகாம 930 இயர்ஸ் அவரு உயிரோட இருந்திருக்கிறாரு. அப்போ தேவன் சொன்ன அந்த ஒரு வசனம் வந்து பொய்யா? அப்படின்ற ஒரு கேள்வி நமக்கு வந்து வருது. ஏன் அந்த சாப்பிட்ட நாள்லயே ஆதாம் வந்து சாகல? அப்படின்ற ஒரு கேள்வி வந்து நமக்கு இங்கே வருது. ஸோ இது 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 முதல் கேள்வி. இன்னொரு கேள்வி பாருங்க. நமக்கு எலியா மற்றும் ஈனோக் இவங்கள பத்தி நம்ம தெரிஞ்சிருக்கும். ஏன்னா இவங்களுடைய ஒரு முடிவு எப்படி இருந்துச்சு அப்படின்னா,
2 பேரும் அ பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டுட்டாங்க அப்படின்ட்டு தான் நம்ம படிச்சிருப்போம். அது நம்ம ஒரு வசனம் படிக்கலாம் பாருங்க. ஃபர்ஸ்ட்டு எலியா பத்தி படிக்கலாம். 2 ராஜாக்கள் 2ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். 2 கிங்ஸ் 2ண்ட் சாப்டர் 11th வெர்ஸ். 2 ராஜாக்கள் 2ஆம் அதிகாரம் 11வது வசனம். அவர்கள் பேசிக்கொண்டு நடந்து போகையில், இதோ அக்கினி ரதமும் அக்கினி குதிரைகளும் அவர்கள் நடுவாக வந்து இருவரையும் பிரித்தது. எலியா சுழல் காற்றிலே பரலோகத்திற்கு ஏறிப் போனான். அதாவது எலியா அந்த சுழல் காற்றிலே பரலோகத்துக்கு ஏறி போனார். ஸோ எலியா எங்க போயிட்டாரு? பரலோகத்துக்கு போயிட்டாரு அப்படின்ட்டு இந்த வசனம் வந்து சொல்லுது. நம்ம ஈனோக் பத்தி படிக்கலாம். ஈனோக் எங்க போனாரு? அப்படின்ட்டு அந்த ஒரு வசனத்த பத்தி நம்ம படிக்கலாம். ஆதியாகமம் 5ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். ஜெனசிஸ் 5th சாப்டர் 24th வெர்ஸ். ஆதியாகமம் 5ஆம் அதிகாரம் 24வது வசனம். யோனோக்கு தேவனோடு சஞ்சரித்துக் கொண்டிருக்கையில் காணப்படாமற் போனான். தேவன் அவனை எடுத்துக்கொண்டார். அதாவது தேவன் வந்து ஏனோக்க எடுத்துக்கொண்டாராம். அதாவது தேவன் இந்த ஏனோக்க வந்து பரலோகத்துக்கு வந்து எடுத்துக்கொண்டாராம். இப்போ எலியாவும் ஈனோக்கும் எங்க இருக்கிறாங்க? பரலோகத்துல வந்து இருக்கிறாங்க. எலியா, ஈனோக் இவங்க 2 பேரும் ஆயிட்ட பிறகு தான் இவங்க 2 பேருடைய காலப்பகுதி முடிஞ்ச பிறகு தான் யார் வந்தாங்க அப்படின்னா, இயேசு கிறிஸ்து வந்தாரு. ஸோ இயேசு கிறிஸ்து பரலோகத்துல யார் யார் இருக்கிறாங்க அப்படின்றது இயேசு கிறிஸ்துவுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கணும். ஏன்னா இயேசு கிறிஸ்து பரலோகத்திலேருந்து தான் இறங்கி வந்தாரு. ஸோ இயேசு கிறிஸ்து இத பத்தி என்ன சொல்றாருன்ட்டு நம்ம ஒரு வசனத்த படிக்கலாம். யோவான் 3ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். ஜான் 3rd சாப்டர் 13th வெர்ஸ். யோவான் 3ஆம் அதிகாரம் 13வது வசனம். பரலோகத்தில் இருந்து இறங்கினவரும் பரலோகத்தில் இருக்கிறவருமான மனுஷகுமாரனே அல்லாமல் பரலோகத்திற்கு ஏறினவன் ஒருவனும் இல்லை. ஒருத்தரும் பரலோகத்துக்கு இதுவரைக்கும் போனதே இல்ல அப்படின்ட்டு சொல்றாரு. நோ ஒன் ஹாஸ் எவர் கான் இன்டு ஹெவன். யாருமே இதுவரைக்கும் பரலோகத்துக்கே போனதில்ல அப்படின்ட்டு சொல்றாரு. இயேசு கிறிஸ்து பரலோகத்திலேருந்து தான் வந்தாரு. ஸோ அவர் யார் யாரெல்லாம் பார்த்துருக்கணும் அப்படின்னா, எலியாவ பார்த்துருக்கணும், ஈனோக்க பார்த்துருக்கணும். ஆனா, அவர் வந்து பரலோகத்துக்கு இதுவரைக்கும் யாருமே போனதில்ல. நான் ஒண்டி தான் அங்கத்துலேருந்து வந்திருக்கிறேன். அப்படின்ட்டு இங்க தெளிவா சொல்றாரு. அப்போ இங்க நம்ம பழைய ஏற்பாட்டுல படிச்ச மாரி, எலியா வந்து பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டார் மற்றும் தேவன் வந்து ஏனோக்கை வந்து எடுத்துட்டார் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது, அப்போ இந்த இந்த வசனத்துல வந்து என்ன சொல்லப்பட்டிருக்கு? ஏன் வந்து இந்த இந்த 2 வசனங்கள் இப்படி சொல்லப்பட்டிருக்கு? அப்படின்ற ஒரு கேள்வி வந்து நமக்கு இங்க வருது. ஸோ இன்னொரு கேள்வி வந்து நம்ம பார்க்கலாம். அதான் நரகத்த பத்தி ஒரு விஷயங்கள சில விஷயங்கள படிக்கலாம். மத்தேயு 13ஆம் அதிகாரம் 49, 50. மேத்யூ 13th சாப்டர் 49, 50. மத்தேயு 13ஆம் அதிகாரம் 49வது வசனம் 50வது வசனம். இப்படியே உலகத்தின் முடிவிலே நடக்கும். தேவதூதர்கள் புறப்பட்டு நீதிமான்களின் நடுவிலிருந்து பொல்லாதவர்களை பிரித்து அவர்களை அக்கினி சூளையிலே போடுவார்கள். அங்கே அழுகையும் பற்கடிப்பும் உண்டாயிருக்கும் என்றார். அவங்க பொல்லாதவர்கள எங்க போடுவாங்க அப்படின்னா, ஒரு அக்னி சூளையில வந்து போடுவாங்க. அதாவது ஒரு எரிகிற அக்னி. அந்த எரிகிற அக்னி நெருப்பில வந்து அவங்க அந்த பொல்லாதவர்கள வந்து போடுவாங்க அப்படின்ட்டு இங்க இருக்கு. இன்னொரு வசனத்த கூட படிக்கலாம். வெளிப்படுத்தல் 20ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். ரெவலேஷன் 20th சாப்டர் 15th வெர்ஸ். வெளிப்படுத்தின விசேஷம் 20வது அதிகாரம் 15வது வசனம். ஜீவ புஸ்தகத்திலே எழுதப்பட்டவனாக காணப்படாதவனோ அவன் அக்கினி கடலிலே தள்ளப்பட்டான். அக்னி கடலிலே அவன் தள்ளப்பட்டான். ஸோ இந்த ஒரு நரகம் அப்படின்னும்போதே, என்ன ஒரு நம்பிக்கை இருக்கு அப்படின்னா, அதாவது இந்த பொல்லாதவர்கள், ஜீவ புஸ்தகத்தில அவங்க பேர் இல்லாதவர்கள், அவங்க என்ன பண்ணப்படுவாங்க அப்படின்னா, நரகத்தில வந்து தள்ளப்படுவாங்க. நரகம்ன்னு சொல்லும்போது, நித்தியத்துக்கும் அந்த எரிகிற அக்னியில, அந்த லேக் ஆஃப் ஃபயர்ல அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அவங்க செஞ்ச அந்த ஒரு பாவத்துக்காக தண்டனைய வந்து அனுபவிப்பாங்க. அப்படின்ட்டு தான் நம்ம வந்து பைபிள்ல வந்து படிக்கிறோம். இப்போ நமக்கு இங்க ஒரு கேள்வி வரணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சில வசனங்கள் நம்ம படிக்கலாம் பாருங்க. ஃபர்ஸ்ட்டு லாமென்டேஷன்ஸ் 3ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம்.
புலம்பல் 3ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். Lamentations 3rd chapter 22nd verse. புலம்பல் 3ஆம் அதிகாரம் 22வது வசனம். நாம் நாம் நிர்மூலமாகாதிருக்கிற கர்த்தருடைய கிருபையே, அவருடைய இரக்கங்களுக்கு முடிவு இல்லை. அவருடைய அதாவது தேவனுடைய இரக்கங்களுக்கு முடிவே இல்லையாம். அதாவது தேவன் ரொம்ப அன்பானவர். தேவன் ரொம்ப இரக்கம் கொண்டவர். அந்த இரக்கத்துக்கு ஒரு முடிவே வந்து இல்லையாம். அவ்வளோ நித்தியத்துக்கும் அந்த இரக்கம் வந்து எல்லார் மேலயும் இருக்கும். அப்படின்ட்டு இங்க ஒரு வசனம் வந்து இருக்கு. இன்னொரு வசனத்த படிக்கலாம். 1 தீமோத்தி 2ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம், 4ஆம் வசனம். 1 Timothy 2nd chapter 3rd verse, 4th verse. 1 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 3, 4 வசனங்கள். நம்முடைய இரட்சகராகிய தேவனுக்கு முன்பாக அது நன்மையும் பிரியுமாய் இருக்கிறது. எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்படவும் சத்தியத்தை அறிகிற அறிவை அடையவும் அவர் சித்தமுள்ளவராய் இருக்கிறார். அதாவது தேவனுடைய சித்தம் என்னன்னா, எல்லாருமே ரட்சிக்கப்படணும். அதுதான் தேவனுக்கு சித்தம். இந்த 2 வசனங்கள நம்ம என்ன புரிஞ்சுக்கலாம்னா, தேவன் ரொம்ப அன்பானவர். எல்லாருமே ரட்சிக்கப்படணும் அப்படின்றது தான் அவருடைய சித்தம். அவருடைய இரக்கம் வந்து அவருடைய இரக்கத்துக்கு வந்து முடிவே இல்லையாம். ஹி இஸ் வெரி மர்சிஃபுல் அப்படின்ட்டு கூட நம்ம பார்க்குறோம். இந்த உலகத்துக்காக அவர் என்ன பண்ணாரு, தன்னுடைய ஒரே பேரான குமாரனை கூட அவர் வந்து குடுத்தாரு. பலி குடுத்தாரு அப்படின்ட்டு நம்ம வந்து பார்க்குறோம். இவ்ளோ அன்பான தேவன், இவ்ளோ இரக்கம் கொண்ட தேவன், நம்பள ஒரு அக்னி கடல்ல தூக்கி போடுவாரா? அதாவது அக்னி கடல்ல போட்டுட்டு, நித்தியத்துக்கும் நம்ம வந்து அங்க கஷ்டப்படுற மாதிரி அவரு விட்டுருவாரா? அப்படின்ற ஒரு கேள்வி ஒரு சாதாரண மனுஷனுக்கு வரும். இப்போ ஒரு ஒரு எக்ஸாம்பிள் கூட நான் வந்து சொல்றேன். இப்போ நம்ம வந்து ஏதோ ஒரு தப்பு பண்ணிட்டோம். இப்போ நம்ம ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம வாழ்றதே வந்து 60 வருஷம் தான் நம்ம வாழ்றோம். அதுல வந்து ஒரு 16 வருஷம் ஸ்கூல், காலேஜ் எல்லாம் முடிச்சுட்டு மறுபடியும் ஒரு 21 வயசுல ஸ்கூல், காலேஜ் எல்லாம் முடிச்சுட்டு, நம்ம பாவம் ஒரு 30 வருஷம் நம்ம பாவம் பண்றோம்னு வச்சுக்கலாம். ஒரு 30 இயர்ஸ் தான் நம்ம வந்து நம்ம பாவம் பண்றோம். ஆனா, நம்மள வந்து ஒரு அந்த ஒரு கடல்ல, அந்த ஒரு எரிகிற அக்னியில நித்தியத்துக்கும் போட்டு நம்மள டார்ச்சர் பண்ணா எப்படி இருக்கும்? இது ஒரு நியாயமான கடவுள் பண்ணக்கூடிய ஒரு விஷயமா? நம்ம பாவம் பண்றதே 30 வருஷம் தான். ஆனா, அந்த பனிஷ்மென்ட்ட அனுபவிக்கிறது வந்து எவ்ளோ வருஷம்? நித்தியத்துக்கும் அந்த அக்னியில வந்து நம்ம கஷ்டப்படுற மாரி, நம்மள அந்த அக்னியில போட்டு இந்த தேவன் அதாவது இந்த தேவன் எப்படிப்பட்ட தேவன் அப்டின்னா, ரொம்ப இன்டெலிஜென்ட், பவர்ஃபுல், வெரி லவ்விங் காட். அதுக்கப்புறமா நீதியான தேவன், ஜஸ்டிஸான தேவன் அப்டின்ட்டு நம்ம நெறைய விஷயங்கள பார்க்குறோம். இப்படிப்பட்ட ஒரு நீதியான தேவன், நம்மள நரகத்துல தள்ளி, அந்த அக்னியில நித்தியத்துக்கும் நம்ம வந்து கஷ்டப்படுற மாரி அவரு விட்டுருவாரா? இந்த ஒரு கொஸ்டின் வந்து நமக்கு வருது. இப்போ இன்னொரு கொஸ்டின் எத பத்தி அப்டின்னா, இயேசு கிறிஸ்துவோடைய 2ஆம் வருகை. இப்போ கிறிஸ்துவர்கள் அப்படின்னு எடுத்துக்கினாலே, நம்ம எல்லாருமே இயேசு கிறிஸ்துவோடைய 2ஆம் வருகைக்காக தான் நம்ம காத்திருக்கிறோம். இப்போ இயேசு கிறிஸ்துவோடைய 2ஆம் வருகை பத்தி ஒரு வசனம் இருக்கு. நம்ம படிக்கலாம். 1 தெசலோனிக்கர் 5ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். 1 தெசலோனியன்ஸ் 5th chapter 2nd verse. 1 தெசலோனிக்கேயர் 5ஆம் அதிகாரம் 2வது வசனம். இரவிலே திருடன் வருகிற விதமாய் கர்த்தருடைய நாள் வரும் என்று நீங்களே நன்றாய் அறிந்திருக்கிறீர்கள். அதாவது இயேசு கிறிஸ்துவோடைய அந்த நாள், அந்த கர்த்தரின் நாள், அந்த 2ஆம் வருகை எப்படி வரும் அப்படின்னா, திருடனைப் போல வருமாம். ஒரு திருடன் எப்போ வருவார் அப்படின்னா, யாருக்குமே தெரியாதபோது தான் ஒரு திருடன் வந்து வருவாரு. அப்படிதான் வந்து அவருடைய 2ஆம் வருகை இருக்கும். கர்த்தரின் நாள் வந்து இருக்கும். அப்படின்ட்டு இங்க ஒரு வசனம் வந்து இருக்கு. நம்ம இன்னொரு வசனம் படிக்கலாம். 1 தெசலோனிக்கர் 4ஆம் அதிகாரம் 16, 17. 1 தெசலோனியன்ஸ் 4th chapter 16th verse, 17th verse. 1 தெசலோனிக்கேயர் 4ஆம் அதிகாரம் 16, 17 வசனங்கள். ஏனெனில்
கர்த்தர் தாமே ஆரவாரத்தோடும் பிரதான தூதனுடைய சத்தத்தோடும் தேவ எக்காலத்தோடும் வானத்திலிருந்து இறங்கி வருவார். அப்பொழுது கிறிஸ்துவுக்குள் போதும் மரித்தவர்கள் பிரதர். அதாவது கர்த்தர் எப்படி வருவார் அப்படின்னா, ஒரு ஆரவாரம். அதாவது ஒரு சத்தத்தோடு வருவாராம். ஒரு மிகப்பெரிய ஒரு எக்காளத்தோடு வருவாராம். ஒரு ட்ரம்பெட் ஊதுனா, அந்த சவுண்ட் வந்து எல்லாருக்குமே கேட்கும். ஒரு மிகப்பெரிய ஒரு சத்தம், ஒரு மிகப்பெரிய ஒரு ஆரவாரத்தோடு வருவாராம். இப்போ முன்னாடி இருக்கக்கூடிய வசனத்துல நம்ம என்ன படிச்சோம்? அவரு திருடனைப் போல வருவார் அப்படின்ட்டு நம்ம படிச்சோம். இந்த வசனத்துல நம்ம என்ன படிக்கிறோம்? அவரு ஆரவாரத்தோடு வருவார். ஒரு எக்காள சத்தத்தோடு வருவார் அப்படின்ட்டு நம்ம படிக்கிறோம். இது 2 வசனத்துல எந்த வசனத்த நம்ம நம்புறது? அவரு திருடனைப் போல வருவாரா? இல்ல ஒரு எக்காள சத்தத்தோடு, ஆரவாரத்தோடு அவரு வருவாரா? ஸோ இங்கேயும் நமக்கு வந்து ஒரு கொஸ்டின் தான் வருது. ஒரு கன்ஃப்யூஷன் வந்து இங்கேயும் நமக்கு வந்து வருது. இன்னொரு விஷயத்த கூட நம்ம படிக்கலாம். 2 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். 2 2 கொரிந்தியர் கொரிந்தியன்ஸ் 12th சாப்டர் 2nd வெர்ஸ். 2 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 2வது வசனம். கிறிஸ்துவுக்குள்ளான ஒரு மனுஷனை அறிவேன். அவன் 14 வருஷங்களுக்கு முன்னே 3ஆம் வானம் வரைக்கும் எடுக்கப்பட்டான். அவன் சரீரத்தில் இருந்தானோ, சரீரத்திற்கு புறம்பே இருந்தானோ, அதை அறியேன். தேவன் அறிவார். அதாவது கிறிஸ்துக்குள்ளாக ஒரு மனுஷன். இந்த மனுஷன் யார் அப்டின்னா அப்போஸ்தலன் பவுல். அப்போஸ்தலன் பவுல் வந்து 3ஆம் அந்த ஒரு 3 ஹெவன் அந்த 3ஆம் வானத்துக்கு அவர் எடுக்கப்பட்டாராம். இப்போ 3ஆம் வானம் அப்டின்னும்போது 1ஆம் வானம் இருந்திருக்கணும். 2ஆம் வானம் இருந்திருக்கணும். ஸோ ஒரு 2 வானம் இருந்தா தான் 3வது வானத்துக்கு அவரால எடுத்துக்கொள்ளப்பட முடியும். ஸோ இங்க கேள்வி என்ன வருதுன்னா நமக்கு, அத 1ஆம் வானம் அப்டின்னா என்ன? அது எங்க இருக்கு? அதேபோல 2ஆம் வானம் அப்டின்றது என்ன? அது எங்க இருக்கு? அப்புறம் இந்த 3ஆம் வானம் எங்க இருக்கு? ஸோ இதுவும் ஒரு புது கான்செப்ட்டா வந்து நமக்கு இருக்கு. ஸோ இத பத்தின ஒரு கொஸ்டின் கூட நமக்கு வருது. இப்போ கடைசில இந்த ஒரு கொஸ்டின் நம்ம படிக்கலாம். அதாவது 666 பத்தி வந்து நம்ம கேள்விப்பட்டிருப்போம். ஸோ அந்த ஒரு 666 வந்து என்னென்ன பண்ணும் அப்டின்ற ஒரு விஷயம் தான் இந்த ரெவல்யூஷன் வந்து குடுக்கப்பட்டிருக்கு. நம்ம சில வசனங்கள வந்து நம்ம படிக்கலாம். ரெவல்யூஷன் 13th சாப்டர் 15லருந்து 18 வரைக்கும். வெளிப்படுத்தல் 13ஆம் அதிகாரம் 15லருந்து 18. வெளிப்படுத்தின விசேஷம் 13ஆம் அதிகாரம் 15 18 வசனங்கள் வரை. மேலும் அம்மிருகத்தின் சொரூபம் பேசத்தக்கதாகவும் மிருகத்தின் சொரூபத்தை வணங்காத யாவரையும் கொலை செய்யத்தக்கதாகவும் மிருகத்தின் சொரூபத்திற்கு ஆவியை கொடுக்கும்படி அதற்கு சத்துவம் கொடுக்கப்பட்டது. அது சிறியோர், பெரியோர், ஐஸ்வர்யவான்கள், தரித்திரர், சுயாதீனர், அடிமைகள் இவர்கள் யாவரும் தங்கள் தங்கள் வலது கையிலாவது நெற்றிகளிலாவது ஒரு முத்திரையை பெறும்படியும் அந்த மிருகத்தின் முத்திரையாவது அதன் நாமத்தையாவது அதன் நாமத்தின் இலக்கத்தையாவது தரித்து கொள்ளுகிறவன் தவிர வேறு ஒருவனும் கொல்லவும் விற்கவும் கூடாதபடிக்கு செய்தது. இதிலே ஞானம் விளங்கும். அந்த மிருகத்தின் இலக்கத்தை புத்தியுடையவன் கணக்கு பார்க்க கடவன். அது மனுஷருடைய இலக்கமாய் இருக்கிறது. அதனுடைய இலக்கம் 666. அதாவது அந்த ஒரு மிருகத்தோடைய அந்த ஒரு நம்பர் வந்து என்னன்னா 666. ஸோ இந்த ஒரு மிருகம் என்னென்ன பண்ணும் அப்டின்ற ஒரு விஷயங்கள் எல்லாமே இந்த ஒரு பைபிள்ல வந்து எழுதப்பட்டிருக்கு. ஸோ இந்த மிருகத்துடைய அந்த ஒரு மார்க், அந்த 666 அப்படின்ற ஒரு மார்க் வந்து அவங்களுடைய ரைட் ஹேண்ட்ல வந்து இருக்கணுமா? அதுக்கப்புறமா அந்த தலை, நெற்றி பகுதியில வந்து இருக்கணுமா? இந்த மாதிரி இந்த ஒரு மிருகம் வந்து என்னென்ன விஷயங்கள் எல்லாமே பண்ணும் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து இங்க இருக்கு. ஸோ யார் இந்த 666? இவரு வந்து என்னென்னலாம் செய்வாரு? அப்படின்ற ஒரு நெறைய ஒரு கேள்வி கூட நமக்கு வந்து வருது. ஸோ நெறைய கேள்விகள் வந்து நம்ம பார்த்தோம். இந்த கேள்விகள் மாத்திரம் இல்ல, அநேக கேள்விகள் வந்து நமக்கு பைபிள்ல வந்து பல கால வருஷமாக வந்துட்டே இருக்கும். ஸோ இந்த ஒரு கேள்விகளுக்கெல்லாம் பதில் இல்லையா? இப்போ நம்மளுடைய அந்த கிரியேட்டர், அந்த இன்டெலிஜென்ட்டான, பவர்ஃபுல்லான கிரியேட்டர் வந்து எப்பேர்ப்பட்ட கிரியேட்டர் அப்டின்னா, நம்ம போன வாரம் கூட பார்த்தோம். அந்த யூனிவர்ஸ ப்ராப்பரா உருவாக்கி, அந்த யூனிவர்ஸ்ல நடக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களும் கூட, அவர் என்ன பண்றாரு அப்டின்னா, இன்ச் பை இன்ச்
பெர்ஃபெக்ட்டா செஞ்சு வச்சிருக்காரு. அப்படிப்பட்ட ஒரு கிரியேட்டர் அவருடைய புக்ல கன்ஃப்யூஷன் இருக்கிற மாரி அவர் எழுதி வச்சிருப்பாரா? யூனிவர்ஸ் பெர்ஃபெக்ட்டா இருக்குது. இந்த நேச்சர் பெர்ஃபெக்ட்டா உருவாக்கி வச்சிருக்காரு. பட் அவரு எழுதின புக் வந்து இம்பர்ஃபெக்ட்டா இருக்குமா? அவரு எழுதின இந்த ஒரு புக் வந்து ஒரு கன்ஃப்யூஷனா இருக்குமான்னு கேட்டாக்கா, கண்டிப்பா கிடையாது. பைபிள் வந்து தேவனால் எழுதப்பட்ட ஒரு புஸ்தகம். ஒரு இன்டெலிஜென்ட்டான பவர்ஃபுல் கிரியேட்டர் பைபிள வந்து எழுதியிருக்கிறாரு. ஸோ கண்டிப்பா பைபிள்ல இருக்கிற விஷயங்கள் தவறா போறதுக்கு வாய்ப்பே இல்ல. அப்போ இங்க வந்து நம்ம என்ன பண்ணணும் அப்டின்னா, பைபிள எப்படி படிக்கிறது அப்டின்ட்டு நம்ம கண்டுபிடிக்கணும் ஃபர்ஸ்ட்டு. இப்போ பைபிள்ல நெறைய கன்ஃப்யூஷன்ஸ் இருக்கு. நெறைய விஷயங்கள் இருக்கு. ஆனா, இந்த பைபிள எப்படி படிக்கிறது? பைபிள வந்து சில மெத்தட்ஸ் இருக்கு. அந்த மெத்தட்ஸ் யூஸ் பண்ணி பைபிள படிக்கும்போது, பைபிள்ல இருக்கக்கூடிய விஷயங்கள வந்து நம்மளால புரிஞ்சுக்கொள்ள முடியும். அந்த கிரியேட்டர் வந்து இந்த பைபிளோடைய இந்த ஒரு ஆத்தர், கடவுள் தேவன், அவரு என்ன பண்றாரு அப்டின்னா, கஷ்டப்பட்டு அந்த ஒரு பைபிள நம்ம கையில கொண்டு வந்து சேர்த்திருக்காரு. ஏதோ ஒரு காரணம் இல்லாம கொண்டு வந்து சேர்த்திருக்க மாட்டாரு. ஏதோ ஒரு ரீசன் இருக்கு. பைபிள்ல ஏதோ ஒரு மிஸ்ட்ரி இருக்கு. ஒரு ரகசியம் இருக்கு. அதுக்காக தான் பைபிள வந்து நம்மகிட்ட கொண்டு வந்து சேர்த்திருக்கிறாரு. அந்த ரகசியம் என்ன அப்படின்றத கண்டுபிடிக்கிறது வந்து சாதாரண விஷயம் இல்ல. சில மெத்தட்ஸ யூஸ் பண்ணி படிக்கும்போது தான் அந்த விஷயங்கள நம்மளால புரிஞ்சு கொள்ள முடியும். அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும். ஸோ நம்ம அடுத்த வாரம் அடுத்த கிளாஸ் என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஹவ் டூ ஸ்டடி த பைபிள் அண்ட் அண்டர்ஸ்டாண்ட் இட். பைபிள வந்து எப்படி படிச்சு புரிஞ்சு கொள்வது? என்னென்ன மெத்தட்ஸ் இருக்கு பைபிள படிக்கிறதுக்கு அப்படின்ட்டு நம்ம வந்து அடுத்த வாரம் வந்து நம்ம படிச்சு தெரிஞ்சுக்கலாம். அது மாத்திரம் இல்ல, வரப்போற எல்லா வாரங்களும் நம்ம பார்த்த இந்த கொஸ்டின் எல்லா கொஸ்டினுக்கும் வந்து ஆன்சர் வந்து ஒரு ஆன்சரா வந்து கண்டிப்பா வந்து வெளிய வந்துட்டே இருக்கும். ஸோ நம்ம வந்து இந்த ஒவ்வொரு வாரமும் நம்ம மிஸ் பண்ணாம இந்த கிளாஸஸ அட்டெண்ட் பண்ணி தேவன் இந்த ஒரு பைபிள்ல அவருடைய புக்ல அவரு என்ன எழுதி வச்சிருக்கிறாரு அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா கண்டுபிடிக்கலாம். ஸோ இதுவரைக்கும் பொறுமையோடு கேட்ட உங்க எல்லாருக்கும் நன்றிகளை எடுத்துக்கொள்கிறேன். அதேபோல தொடக்கத்திலிருந்து முடிவு வரைக்கும் நம்மளை வழிநடத்தின பிதாவாகிய தேவனுக்கு கிறிஸ்து இயேசு மூலியமாக நான் நன்றிகளை எடுத்துக்கொள்கிறேன். ஆமென்.